காலையில கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். That the Lord may speak unto us this morning, let us pray. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆ ಕರ್ತನ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களுடைய ஆராதனை நீர் ஆசீர்வதித்து பல விதங்களில் எங்களோடு இடைப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேச வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தாருங்கள். உம்முடைய வாயாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்காக நீர் இந்த வைத்திருக்கிற உம்முடைய ஆலோசனை நீர் இந்த காலையில் நம்முடைய ஜனங்களோடு கர்த்தாவை வெளிப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரே. நீர் அனுப்புகிற நம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் விரும்புகிற கிரியை நிறைவேற்றப்படும்படி தடைகள் எல்லாம் அகற்றியோடு இருதயங்களை திறந்து நீர் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்கள் மத்தியில் உங்களுக்கு சித்தமானபடி கிரியை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில நாம் நம்முடைய கர்த்தரை பற்றி ஒரு விசேஷமான விதத்தில் கவனிக்க போகிறோம். This morning we are going to meditate in a special way about our Lord. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನ ಕುರಿತು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೇವೆ. வேதத்திலே ஆண்டவரை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the scriptures many things have been mentioned about God. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳப்பட்டிದೆ. சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். சில காரியங்களை அடிக்கடி நாம் தேவ சமூகத்தில் வரும்போது அறிந்து கொள்கிறோம். We know of some things, and about certain things whenever we come often to the presence of God we are made known. ನಮ್ಮ ದೇವರ ಕುರಿತು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ನಾವು ದೇವ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. விசேஷமாக நாம் இந்த கடைசி நாட்டில் காணப்படுகிறோம். இந்த நாட்டில் அவர் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Especially we are seen in these last days. In these days how we should be seen unto us, it is essential that we know about it. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். He has created us. ಆತ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. அதனால நமக்கு அவசியமான எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். Therefore he knows all things which are necessary for us. ಆತನಿಂದ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அதனால நம்முடைய அவசியத்தின்படி நம்முடைய கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அனுபவிக்கலாம். Therefore we can experience our Lord in all circumstances according to our needs. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. நாம் அவரை அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். If we have to experience him in such a manner, we should have a clear knowledge about how he is. ನಾವು ಆತನ ತಿಳಿಯಬೇಕಾದ್ರೆ ಆತನ ಕುರಿತಾದ ಒಂದು ಸರಿಯಾದ ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. அதற்காக தான் தேவன் நம்மை அடிக்கடி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவரை பற்றி அநேக காரியங்களை அவருடைய பல அம்சங்களை நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்து வருகிறார். It is for that purpose that the Lord brings us often to his presence and helps us to know about the different aspects about him. ಆದ್ದರಿಂದ ಆತನ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಕರೆತಂದು ಆತನಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಅಂಶಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்முடைய வேதத்தில் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when we open our Bibles and read Deuteronomy chapter 32 verse 5 verse 5, ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நம்முடைய தேவன் நமக்கு யார் எப்படி இருக்கிறார்ங்கறதை இங்க நாம் படிக்கிறோம். Here we read how our God is unto us. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He is the rock, his work is perfect, for all his ways are judgment, a God of truth and without iniquity, just and right is he. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் ನ್ಯಾಯಕೇಡು ಇಲ್ಲದ ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವನ್, அவர் ನೀತಿயும் செம்மையுமானவர். ನಮಗೆ ಶರಣನಾದ ದೇವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಕುಂದು ಇಲ್ಲ. ಆತನು ನಡೆಸುವುದೆಲ್ಲ ನ್ಯಾಯ. ಆತನು ನಿರ್ವಂಚಕನಾದ ನಂಬಿಗಸ್ತ ದೇವರು, ನೀತಿಯುಳ್ಳವನು, ಯಥಾರ್ಥನೂ ಆಗಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய தேவன் கண்மலையா இருக்கிறார் என்று இங்கே நாம் படிக்கிறோம். Here we read our God is the rock. ನಮ್ಮ ದೇವರು ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. நாம் ஏற்கனவே நம்முடைய தேவன் கண்மலையா இருக்கிறார் என்பதை ஓரளவு அறிந்திருக்கிறோம். All of us to a certain extent already know that our God is a rock. ನಮ್ಮ ದೇವರು ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. சிலர் அவருடைய எப்படி நம்ம கண்மலையா இருக்கிறார்ங்கிறது கடந்த நாட்ல ஒருவேளை அனுபவித்திருக்கும் கூடும். Some may even have experienced in the past days in what manner he is a rock unto us. ಕೆಲವರು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಆತನು ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಅನುಭವಿಸಿರಬಹುದು. இந்த கடைசி நாட்ல நம்முடைய தேவனை நாம் நம்முடைய கண்மலையாக அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. In these last days it is necessary that we experience our God as a rock unto us. ಈ ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರ ಬಂಡೆಯ ಅನುಭವಿಸುವುದು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. அவர் கண்மலையாக இருந்து அவருடைய கிரியைகள் எல்லாம் பெர்ஃபெக்ட் உத்தமமாக உண்மையாய் செய்கிறார். Being a rock, he is doing all his works perfectly. ಆತನು ಬಂಡೆಯಾಗಿದ್ದು ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಸಂಗೀತಕಾರನಾಗಿ ದಾವೀದು சொல்கிறான், அவர் என்னுடைய கண்மலை. David the psalmist says he is my rock. ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನು ನನ್ನ ಬಂಡೆ, என் கண்மலை என்று பல இடங்களில் அவன் சங்கீதத்தில் அவன் சொல்றதை பார்க்கிறோம்.
In many places in the Psalms, we can see him saying, "He is my rock." ಆತ ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ ಅನೇಕ ಕಡೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை. Today the Christian world does not know about Christ in the way in which it should know. ಎಂದು ಕ್ರೈಸ್ತ ಲೋಕವಾದದ್ದು ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் சத்துருவானவருடைய கண்களை குருடாக்கி அந்த வெளிப்படுத்தல் எழுந்து போக செய்திருக்கிறான். Because the enemy has blinded their eyes and has made them to lose that vision. ಏಕೆಂದರೆ ಶತ್ರು ಅವನ ಕಣ್ಣು ಮನನಿಯಂತ್ರಣ ಮಂಕು ಮಾಡಿ ಆ ಪ್ರಕಟಣೆ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே வழி என்று சொன்னவர்கள், Those who at one time said Jesus is the only way, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಒಂದೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಹೇಳಿದವರು இப்பொழுது இயேசுவும் ஒரு வழி என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். today they are saying Jesus is one of the ways. ಈಗ ಯೇಸು ಒಂದು ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனால் வேற சில தவறான வழிகளையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Because they have found out certain wrong ways. ಏಕೆಂದರೆ ಅವರಿಗೆ ತಪ್ಪಾದ ಬೇರೆ ಮಾರ್ಗವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. அந்த வழிகளோடு கூட இயேசுவை அவர் ஒப்பிடுகிறார்கள். Along with those ways they are comparing Jesus. ಆ ಮಾರ್ಗದೊಂದಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಹೋಲಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதனால இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வழி அல்ல, அவரும் ஒரு வழி என்று இப்பொழுது சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் தாழ்ந்து வந்திருக்கிறது. Now their spiritual experience has declined to such a state that instead of saying that Jesus is the only way, now they say Jesus is one of the ways. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಹೇಳುವವರು ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಆತ್ಮಿಕ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಇಳಿದಿದ್ದಾರೆ. இதே போலவே கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்முடைய ஜீவியத்தில் அவர் நம்முடைய கண்மலை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? In the same way in our lives, the children of God's lives, how many of us can say He is my rock? ನಮ್ಮ ದೇವರ ಜನರಾದ ನಾವು ಆತ ನಮ್ಮ ಬಂಡೆ ಎಂದು ಎಷ್ಟು ಮಂದಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னுடைய கண்மலை. The psalmist says He is my rock. ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತ ನನ್ನ ಬಂಡೆ. தேவன் ஒரு கண்மலை என்று அவன் பொதுவாக சொல்லவில்லை. He did not generally say the Lord is a rock. ದೇವರು ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಉದವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் என்னுடைய பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட கண்மலை என்று அவன் சொல்கிறான். He says He is my personal rock. ಆತ ನನ್ನ ಸ್ವಂತ, ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவனை பற்றி சங்கீதக்காரன் சொல்ற எல்லா விஷயங்களும் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தோடு சேர்த்து தான் சொல்கிறான். All the things which the psalmist speaks about God, he speaks about it personally. ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವಾಗ ತನ್ನ ದೇವರ ಕುರಿತು ತನ್ನ ಸ್ವಂತ ಅನುಭವದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பன். The Lord is my shepherd. ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನು. கர்த்தர் என்னுடைய அடைக்கலம். The Lord is my refuge. ಕರ್ತನ್ ನನ್ನ ಆಶ್ಚರ್ಯ. கர்த்தர் என்னுடைய பலன். The Lord is my strength. ಕರ್ತನ್ ನನ್ನ ಬಲವು. கர்த்தர் என்னுடைய கோட்டை. The Lord is my fortress. ಕರ್ತನ್ ನನ್ನ ಕೋಟೆ. கர்த்தர் என்னுடைய கேடகம். The Lord is my shield. கர்த்தன் ನನ್ನ குராணி. கர்த்தரை பற்றி அவன் சொல்கிற எல்லா காரியங்களையும் தன்னோடு சம்பந்தப்படுத்தி எனக்குரியவர் என்று அவன் தனிப்பட்ட விதத்தில் உரிமை பாராட்டி சொல்கிறான். Speaking of all the things that he speaks about the Lord, he speaks of it personally, comparing it to himself. ಕರ್ತನ ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ತನ್ನೊಂದಿಗೆ ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த நாட்ல நம்முடைய ஜீவியத்துல தேவன் நம்முடைய கண்மலையாக இருக்கிறாரா? In these days in our lives, is God is our rock? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் என்னுடைய கண்மலை என்று இந்த நாட்ல நாம் எத்தனை பேர் தைரியமா சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம்? In these days, how many of us are in such a state that we can boldly say the Lord is my rock? ಕರ್ತನ ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இஸ்ரவேலருக்கு அவர் கண்மலையாக இருந்தார். In the Old Testament, he was a rock to the Israelites, the people chosen of him. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಆತನ ಬಂಡೆಯಾಗಿದ್ದನು. அப்படி கண்மலையாக இருந்தபடினால் அவர்களுக்கு செய்த அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். Because he was a rock unto them, we see of many things he did for them. ಆತನ ಬಂಡೆಯಾಗಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರಿಗೆ ಮಾಡಿದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. புதிய ஏற்பாட்டில் அவருடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்த அவருடைய சொந்த ஜனமாகிய நமக்கு அவர் கண்மலையாக இருக்க விரும்புகிறார். In this New Testament period, he desires to be a rock for us, the people whom he has earned by his own blood. ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡ ನಮಗೆ ಆತನ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. பழைய ஏற்பாட்டில் எழுத்தின் பிரகாரமாக தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கண்மலையாக இருந்தவர் என்னவெல்லாம் செய்தாரோ, In the Old Testament times, all the things that he did for the people whom he had literally chosen for himself and was a rock unto, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಗೆ ಆತನು ಬಂಡೆಯಾಗಿ ಏನೇನು ಮಾಡಿದನೋ அதே விதமாக இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் கண்மலையாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். in the same way, being a rock unto us in this New Testament, he desires to do all those things for us. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ನಮಗೆ ಬಂಡೆಯಾಗಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಲು ಬಲವನಾಗಿದ್ದಾನೆ. கடந்த வாரத்தில் வேதம் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் கண்மலை என்று சொல்லி கர்த்தரோடு பேசினார். Last week when I was reading the Bible, the Lord spoke unto me saying, He is the rock. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಸತ್ಯವೇದ ಓದುತ್ತಿರುವಾಗ ಆತನ ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನನ್ನು ನೀವು ಮಾತನಾಡಿದನು. கர்த்தர் கண்மலை என்று கண்மலையா இருந்தா என்ன செய்வார் என்று தியானிக்கும் பொழுது பல காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். When I was meditating what all the Lord will do being a rock, the Lord revealed unto me many things. ಕರ್ತನ ಬಂಡೆಯಾಗಿದ್ದರೆ ಏನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನು ನನಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் கண்மலை என்று சொல்லி வேதத்தில் படித்தா எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. If we read of him being a rock in the scriptures, there are so many things mentioned. ಬಂಡೆಯನ್ನು
ಕುರಿತು ಓದುವುದಾದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಿವೆ. ஆனால் அவைகளில் சில முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். But today let us meditate upon certain important things of them. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಂದು ಧ್ಯಾನಿಸೋಣ. அவர் கண்மலையா இருக்கிறபடினா நமக்கு என்ன செய்கிறார் என்கிறத பற்றி நாம் கவனிப்போம். Let us meditate, being a rock, what does he do for us? ಆತನ ಬಂಡೆಯಾಗಿರುವುದರಿಂದ ನಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸೋಣ. அவர் கண்மலையா இருந்தபடினால் அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்கிறத பற்றியும் ஒரு சில விஷயங்களை கவனிக்கலாம். We can also meditate upon a few things, what all we can receive from him because he is a rock. ಆತನ ಬಂಡೆಯಾಗಿರುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾವ್ದು ಪ್ರಕಟತೆ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದು ಕೆಲವುದನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. 32 அதிகாரம் 18 வசனத்தை படித்தால், If we read Deuteronomy chapter 32 verse 18, ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 33:18 ಓದುವಾಗ, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற ಇಸ್ರಾಯೇಲರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ ತಂದೆಯಂತಿರುವ ಶರಣನನ್ನು ನೀವು ನೆನೆಸಲಿಲ್ಲ. Of the rock that begat thee, thou art unmindful. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் ஜெனிப்பித்த கண்மலை. here we read he is the rock that begat. ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಆತನು ಜನಿಸಿದ ಬಂಡೆ. அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லப்படுகிறது, அவர் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை. Looking unto his people it has been said, he is the rock that begat thee. ಇಲ್ಲಿ ತನ್ನ ಜನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಜನಿಸಿದ ಬಂಡೆ ಎಂದು. கர்த்தர் தான் அவருடையவர்களாக இருக்கும்படியாக அவர்களை ஜெனிப்பித்தார். The Lord begat them so that they may be his. ಕರ್ತನು ಅವರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಜನಿಸಿದನು. நாம் எல்லாரும் கூட ஒரு காலத்துல இந்த கண்மலை அறியாதவர்களா இருந்தோம். All of us at one time were people who did not know this rock. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಬಂಡೆಯನ್ನು ತಿಳಿದವರಾಗಿದ್ದೆವು. ஆனால் அவர் நாம் அவருடையவர்களாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தபடினால் ஏற்ற வேளையில் நம்மை சந்தித்தார், நம்மை ஜெனிப்பித்தார். But because he had ordained before the foundation of the world that we should be his, at the right time he visited us, he begat us. ಆತನ ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಸಮಯದ ಅನುಸಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಜನಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் அவருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். We are begotten by his word. ನಾವು ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ அவருடைய ಜನಿಸಿದೆವು. ரத்தத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். We have been begotten by his blood. ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ அவருடைய ಜನಿಸಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ஆவியினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். We have been begotten by his spirit. ಆತನ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಜನಿಸಿಸಲ್ಪಟ್ಟೆವು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவர் அவருடைய ரத்தத்தினால் நம்மை ஜெனிப்பித்தார். The day we were washed by the blood of Jesus Christ and received this salvation, he begat us by his blood. ಎಂದು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆವೋ ಅಂದು ನಾವು ಆ ರಕ್ತದಿಂದ ಜನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை அறிந்து அவருடைய ஆலோசனையிலிருந்து அவருக்கு கீழ்ப்படிந்தோமோ அன்றைக்கு அவருடைய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். The day we knew the word of God and were obedient to his counsel, that day we were begotten by his word. ಯಾವತ್ತು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೇಳಿ ನಾವು ವಿಧಿರಾದವೋ ಅಂದು ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಜನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்றைக்கு அவருடைய ஆவியினால் நம்மை முத்திரித்தாரோ நிறைத்தாரோ அன்றைக்கு அவர் நம்மை ஆவியினால் ஜெனிப்பித்தார். The day he sealed us with his spirit, the day he filled us with his spirit, we were begotten of his spirit. ಯಾವತ್ತು ಆತನ ಆತ್ಮದಿಂದ ಮುದ್ರಿಸಿ ಆತನ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿದನೋ ಅಂದು ನಮ್ಮ ಆತ್ಮದಿಂದ ಜನಿಸಿದ್ದೇವೆ. எதற்காக கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்தார்? Why has the Lord begotten us? ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಜನಿಸಿಸಿದನು? நாம் அதே வசனத்தில் படிக்கிறோம், அவர் நம்மை உருவாக்குவதற்காக ஜெனிப்பித்தார். In the same verse we read, he begat us to form us. ಅದು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ರೂಪಿಸಲು. நம்ம பற்றி அவருடைய மனதில் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படி நம்மை உருவாக்குவதற்காக அவர் நம்மை ஜெனிப்பித்தார். In order to form us according to what he has thought about us in his mind, he has begotten us. ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಆತನ ಉದ್ದೇಶವೇನೋ ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ರೂಪಿಸಲಿದ್ದಾನೆ. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற்றப்படுவதற்காக நம்மை உருவாக்கும்படி அவர் நம்மை ஜெனிப்பித்தார். He has begotten us so that he may form us, so that we may be changed into the image that he desires us to be. ನಾವು ಎಂತವರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೋ ಅದಕ್ಕನುಸಾರವಾಗಿ ರೂಪಿಸಲು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் காணப்படுவதற்காக நம்மை உருவாக்கும்படி அவர் நம்மை ஜெனிப்பித்தார். Above all, he has begotten us in order to form us to be seen in the same way as he is. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ಆತನು ಎಂತವನಾಗಿದ್ದನೋ ಅಂತವನಾಗಿ ನಾವು ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಜನಿಸಿದನು. நாம் இந்த வசனத்தில் என்ன படித்தோம்? What did we read in this verse? ನಾವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು? அவருடைய ஜனங்கள் அவர்களை ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து விட்டார்கள். His people forgot the rock which begat them. ಆತನ ಜನರು ತಾನು ಜನಿಸಿದ ಆ ಬಂಡೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. நாம் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து போயிருக்கிறோமா? Have we forgotten the rock which has begotten us? ನಾವು ನಮ್ಮನ್ನು ಜನಿಸಿದ ಬಂಡೆಯನ್ನು ಮರೆತಿದ್ದೇವಾ? நாம் ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து போயிருந்தால் என்ன சம்பவிக்கும்? What will happen if we forget the rock which has begotten us? ನಾವು ಜನಿಸಿದ ಬಂಡೆಯನ್ನು ಮರೆತರೆ ಏನಾಗುತ್ತದೆ? எதற்காக கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய நிலைமையில் நாம் ஜீவிக்க மாட்டோம். The purpose for which the Lord has begotten us, we will be unable to live in that state. ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಜನಿಸಿದೋ ಆ ಉದ್ದೇಶ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. அல்லது தேவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் நாம் காணப்பட முடியாது. Or else we cannot be seen in a place where we can be formed of God. ದೇವರು ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಇರುವುದಿಲ್ಲ. ஒருவேளை நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சம் விரும்புவது போல நாம் உருவாக்கப்பட்டு கொண்டு வரலாம். We may be formed according to our own mind, according to the lusts of our own flesh. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಮಾಂಸ ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡಬಹುದು. அல்லது பிசாசின் வஞ்சனையில சிக்கிக்கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டு கொண்டு வரலாம். Or else being entangled in the deceits of Satan, we may be formed
formed according to his desires. அல்லது சைத்தானನ ಆತನ ಆಲೋಚನೆ ಸಲುವಾಗಿ ನಾವು ರೂಪಿಸಲ್ಪಡಬಹುದು. அல்லது பிசாசானவன் உலக பிரகாரமான காரியங்களால் நம்மை வஞ்சித்து அவைகளில் சிக்கிக்கொண்டு அதற்கேற்றபடி நம்மை உருவாக்கி கொண்டிருப்பான். Or else Satan deceiving us with the things of this world, getting us entangled in them, he may form us up accordingly. அல்லது ಸೈತಾನನು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಿಕ್ಕಿಸಿ ಅದಕ್ಕನುಸಾರವಾಗಿ ರೂಪಿಸುತ್ತಿರಬಹುದು. இந்த காலையில கர்த்தர் நம்மை எதற்காக ஜனிப்பித்தார் என்கிறதை ஒருமுறை கூட நினைவு கூறுவோமாக. This morning let us once again be reminded of the purpose for which the Lord has begotten us. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಯಾತಕ್ಕಾಗಿ ಜನಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಾರಿ ನಾವು ನೆನಪಿಗೆ ತರೋಣ. அவருடைய மனதிற்கேற்றபடி நாம் உருவாக்கப்பட வேண்டும். We should be formed according to his mind. ಆತನ ಮನಸ್ಸಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ರೂಪಿಸಲ್ಪಡಬೇಕು. அவர் எதிர்பார்க்கிறதுக்கேற்றபடி நாம் உருவாக்கப்பட வேண்டும். We should be formed according to his expectation. ಆತನ ಎದುರು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ರೂಪಿಸಲ್ಪಡಬೇಕು. அவர் இருக்கிறது போலவே நாம் உருவாக்கப்பட்டு கொண்டு வர வேண்டும். We should be formed up as he is. ಆತನ ಇರುವ ಹಾಗೆ ನಾವು ರೂಪಿಸಲ್ಪಡಬೇಕು. அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறாத பட்சத்தில் நாமும் கூட நம்முடைய கண்மலை மறந்திருக்கிறோம். If those things are not fulfilled in our life, we too have forgotten our rock. ಆ ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರದೆ ಹೋದರೆ ನಾವು ನಮ್ಮ ಬಂಡೆಯನ್ನು ಮರೆತಿದ್ದೇವೆ. நம்மை ஜனிப்பித்த கண்மலை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. We should never forget the rock which has begotten us. ನಾವು ಜನಿಸಿದ ಬಂಡೆಯನ್ನು ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಮರೆಯಬಾರದು. நாம் அவரை மறந்து விட்டால் நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய நோக்கம் நிறைவேற முடியாது. If we forget him, his purpose in our life cannot be fulfilled. ನಾವು ಆತನ ಮರೆತು ಹೋದ್ರೆ ಆತನ ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. படகு இருக்கிறது போல வழங்க போல மற்ற எல்லா காரியங்களும் நாம் செய்யலாம், ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. As per habit we can do all things, but it will be of no use to us. ಅನುಕೂಲವಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಬಹುದು, ಆದರೆ ರೂಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. முதலாவதாக அவர் நம்மை ஜனிப்பித்த கண்மலையா இருக்கிறார். First of all, he is the rock that has begotten us. ಮೊದಲನೇದಾಗಿ ಜನಿಸಿದ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. இனி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் படித்தால், Now if we read in 2 Samuel chapter 22, 2 ಸಾಮುವೇಲ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ 47ஆம் வசனத்தை படிப்போம். let us read verse 47. 42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மணியானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மணியாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. ಯೆಹೋವನು ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನು, ನನ್ನ ಶರಣನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ನನ್ನ ಆಶ್ರಯಗಿರಿಯಾಗಿರುವ ದೇವರಿಗೆ ಕೊಂಡಾಟ. The Lord liveth, and blessed be my rock, and exalted be the God of the rock of my salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். Here the psalmist says he is the rock of my salvation. ಆತನು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. நம்முடைய கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். Our God is the rock of our salvation. ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಣೆ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மை ஜனிப்பித்த கண்மலை மாத்திரமல்ல, He is not only the rock that has begotten us. ಆತನು ನಮ್ಮ ಜನಿಸಿದ ಬಂಡೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையா இருக்கிறார். He is the rock of our salvation. ಆತನು ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. இந்த இடத்துல அவர் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது அங்கே காண்பிக்கிறது இல்ல. Here salvation does not signify the forgiveness of our sins. ಇಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ತಿಳುವಾಗ ನಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದ ಆ ರಕ್ಷಣೆ ತೋರುವುದಿಲ್ಲ. 48ಆம் ವಚನத்தை நாம் படித்தால், If we read verse 48, 48ನೇ ವಾಕ್ಯನ ಓದಿದರೆ இங்கே இந்த ரட்சிப்பை பற்றி 2 காரியங்களை நாம் படிக்கிறோம். here we read 2 things about this salvation. ಈ ರಕ್ಷಣೆ ಕುರಿತು 2 ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. முதலாவதாக அவர் நமக்காக பழி வாங்குகிறவர். First of all, he is the one who avenges us. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತ ನಮಗಾಗಿ ಮೊಯಿ ತೀರಿಸುವನು. நம்முடைய சத்துருக்களிடத்துல நமக்காக அவர் பழி வாங்குகிறவர். He avenges us against our enemies. ನಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಬಳಿ ಆತ ನಮಗಾಗಿ ಮೊಯಿ ತೀರಿಸುವನು. நமக்கு விரோதமாக எழும்புவவரிடத்துல நமக்காக அவர் பழி வாங்குகிறவர். He avenges us against those who rise up against us. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದವರ ಬಳಿಗೆ ನಮಗಾಗಿ ಆತನ ಮೊಯಿ நமக்கு ತೀರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தீமை செய்கிறவர்களை நமக்காக அவர் பழி வாங்குகிறவர். He avenges us against those who do evil unto us. ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡಿದ್ದವರಿಗೂ ಆತನ ಕೇಡು ತೀರಿಸುವನು. நம்ம கர்த்தர் நமக்காக பழி வாங்கும் பொழுதுதான் அவருடைய ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோம் அல்லது விடுதலை அனுபவிக்கிறோம். It is when our Lord avenges us that we experience His salvation or deliverance. ನಮ್ಮ ಕರ್ತನು ಮೊಯಿ ತೀರಿಸುವಾಗಲೇ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅಲ್ಲದೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது மாத்திரமல்ல, Not only that, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருகிறார். He brings those who are against us under our feet. ಆತನು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದವರು ನಮ್ಮ ಕಾಲು ಕೆಳಗೆ ತರುತ್ತಾನೆ. அவர்களை நமக்கு பாதபடி ஆக்கி போடுகிறார். He makes them our footstool. ಆತನು ನಮ್ಮ ಪಾದಪೀಠವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. நாம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, When we read Psalm 110 verse 1, 110ನೇ ಕೀರ್ತನೆ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். God the Father looking unto the Son is saying one thing. ತಂದೆಯಾದ ದೇವರು ಮಗನನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் உம்முடைய சத்துருக்களை எல்லாம் உம்முடைய பாதபடி ஆக்கும் வரையிலும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். Sit thou at my right hand till I make thine enemies thy footstool. ನನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ನಿನ್ನ ಪಾದಪಡಿ ಹಾಕುವವರೆಗೂ ನೀನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that the Lord Jesus Christ is now seated at the right hand of the Father. ಈಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಯ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read in the word of God that Jesus being on the right hand of the Father is interceding for us. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಯ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಳಿತು ನಮಗಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அதே வேளையில தேவன் தன்னுடைய வலது பார்சத்தில்
கொடுத்திருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். At the same time, God is doing one thing for the Lord Jesus Christ, who is seated at his right hand. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அது என்ன? What is that? ಅದೇನು? அவருடைய சத்துருக்களை எல்லாம் அவருடைய பாதபடி ஆக்குகிறார். He is making all his enemies his footstool. ಆತನ ವಿರೋಧಿಗಳನ್ನು ತನ್ನ ಪಾದ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி என்றால் அவருடைய சத்துருக்கள் யார்? If so, who are his enemies? ಹಾಗಾದ್ರೆ ಆತನ ವೈರಿಗಳು ಯಾರು? முதலாவதாக நாம் தான் அவருடைய சத்துருக்கள். First of all, we are his enemies. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವೇ ಆತನ ವೈರಿಗಳು. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் அதை குறித்து சொல்கிறார். Apostle Paul speaks of it in the epistle written to Colossians. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೊಲೊಸ್ಸೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நாம் முன்னே அவர் கன்னியராயிருந்தோம். We were first strangers unto him. ನಾವು ಮೊದಲು ಆತನಿಗೆ ಅನ್ಯರಾಗಿದ್ದೆವು. நம்முடைய துர்க்கிரைகளினாலே நம்முடைய மனதிலே அவருக்கு சத்துருக்களாயிருந்தோம். We were enemies unto him in our hearts because of our evil works. ನಮ್ಮ ದುರ್ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದೆವು. தேவனை அறியாத எல்லா ஜனங்களும் ஒரு விதத்திலே அவருக்கு சத்துருக்கள் தான். All people who do not know God in a way are his enemies. ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವಂತೆ ಎಲ್ಲಾ ಜನರು ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. துர்க்கிரைகளிலிருந்து விடுதலையாக்கப்படாத எல்லாருடைய சத்துருக்கள் தான். All those who have not been delivered from their evil works are his enemies. ದುರ್ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡುವವರೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? But what does God do? ಆದರೆ ದೇವರು ಏನು இந்த ಮಾಡ್ತಾನೆ? சத்துருக்களை அவருடைய பாதபடி ஆக்குகிறார். He makes these enemies his footstool. ಈ ಶತ್ರುಗಳನ್ನು ಆತನ ಪಾದದ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾನೆ. துர்க்கிரைகளில் ஈடுபட்டிருக்கிற மனுஷரை சந்தித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய பாதபடி ஆக்குகிறார். Visiting the people who are entangled in evil works, delivering them, forgiving them, saving them, he makes them his own and makes them his footstool. ದುರ್ಕೃತ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಸಂಧಿಸಿ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಆತನ ಪಾದಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படினால முதலாவது தேவனை அறியாத ஜனங்களை தேவன் அறிய செய்து இந்த ஆவிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது தான் அவருடைய பாதபடி ஆக்கப்படுவது என்று ஒரு அர்த்தம். Therefore, firstly, a meaning of making his enemies his footstool is the people who do not know God, making them know about God, he makes them his children. ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವರು, ದೇವರನ್ನು ತಿಳಿದು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು, ಆತನ ಪಾದಪಳಿಗೆ ತರುವುದೇ ಇದು ಅರ್ಥವಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இரண்டாவதாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, Secondly, when Apostle Paul says, ಎರಡನೇದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை சத்துருத்துவம் என்று சொல்கிறார். he says to be carnally minded is enmity against God. ಮಾಂಸದ ಚಿಂತೆ ಆದುದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಶತ್ರುತ್ವ. மாம்ச சிந்தையில மனுஷர் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியாமல் தங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறபடி செய்கிறார்கள். People who are carnally minded cannot be obedient to the word of God, to the will of God. They do according to the desires of their own flesh. ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಇರುವವರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ತಮ್ಮ ಮನಸ್ಸು ಮಾಂಸ ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கக்கூடிய முகாந்திரங்களை உண்டாக்குகிறார். But the Lord creates opportunities for such people to be visited. ಆದರೆ ದೇವರು ಅಂತ ಜನರನ್ನು ಸಂಧಿಸಲು ಒಂದು ಮುಖಾಂತರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. மாம்சத்தை விட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். He gives them occasions or circumstances that they may leave their carnal mind and be obedient to the counsel of God. ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಇರುವವರು ದೇವರ ವಾಕ್ಯನ ಕೇಳಿ ದೇವರ ಚಿತ್ತಗೊಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவனுடைய ஆலோசனையாக ஞானஸ்நானம் கீழ்ப்படிவதன் மூலமாக மாம்சத்துக்குரியவர்கள் அந்த மாம்ச காரியங்களுக்கு மரித்து புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். By obeying in water baptism, which is the counsel of God, those who are carnally minded are delivered from their carnal mind. They become new creations and walk in the newness of life. ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಇರುವವರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದು ಅವರು ಸತ್ತವರಾಗಿ ನೂತನ ಜೀವಿತವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. இப்படி அவருடைய சத்துருக்களாக இருக்கிறவருடைய பாதபடி ஆக்கப்படுகிறார்கள். Like this, those who are his enemies are made his footstool. ಹೀಗೆ ಆ ವೈರಿಗಳಾಗಿದ್ದರೂ ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று மூன்றாவதாய் நாம் படிக்கிறோம். Thirdly, we read love of the world is enmity towards God. ಲೋಕ ಸ್ನೇಹವಾದುದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. இந்த உலக காரியங்களில் சிக்கிக்கொண்டு மூழ்கிக்கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறார். Those who are entangled and drowned in the things of this world, they are enemies to God. ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಮುಳುಗಿರುವರು ದೇವರಿಗೆ ಶತ್ರುವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தி தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அவர்கள் தமக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்கிறதை வெளிப்படுத்துகிறார். The Lord prepares them, fills them with His Holy Spirit, and reveals unto them that they are His, not belonging to the world. ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಿ ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮನ್ನು ತುಂಬಿ ಅವರು ಲೋಕದವರ ಅಲ್ಲ ನಮ್ಮವರು ಎಂಬುದಾಗಿ ನಿರೂಪಿಸುತ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியினால் உண்மையான தேவனுடைய அன்பில் நிரப்பப்படுகிறதை உணர்கிறவர்கள் உலக சிநேகத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். Those who feel themselves being filled with the sincere love of God through the anointing of the Holy Spirit shall leave the affection of the world. ಪವಿತ್ರಾತ್ಮನು ತುಂಬಲ್ಪಡುವುದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವರು ಲೋಕದ ಸ್ನೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. உலக காரியங்களை எல்லாம் விட்டு கர்த்தருக்காக ஜீவிக்க முடியும் அவர்கள் கர்த்தருடைய அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறார்கள். Setting aside all worldly things, they are constrained by the love of God to live for Him.
ಲೋಕದ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿ ಸಂತೋಷ ಪಡಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. விதமாய் உலக சிநேகத்தினாலே கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்த ஒரு கூட்டத்தார் இப்பொழுது அவருடைய பாதபடியாக்கப்படுகிறார். In such a manner, a group of people who were enemies to the world of to the Lord are now made his footstool. ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದವರು ಈಗ ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கடைசியாக வேதத்தில் இன்னொரு பெரிய சத்துருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Lastly, in the word of God, one more great enemy has been mentioned. ಕಡೆಯದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಶತ್ರುವಿನ ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳಿದೆ. கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லியிருக்கு. It has been written, the last enemy is death. ಕಡೆ ಶತ್ರು ಮರಣ ಅಂತ ಹೇಳಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மரணம் என்று சொல்றது சரீர பிரகாரமான மரணம் அல்ல. This death is not a physical death. ಮರಣ ಅಂತ ಹೇಳುವುದು ದೇಹ ಪ್ರಕಾರವಾದ ಮರಣ. தேவனை விட்டு நான் இரண்டுமாய் பிரிக்கப்பட்டு நியாயத்தில் படிந்த அக்னி கடலுக்கு போவதை பற்றி நான் சொல்லியிருக்கிறது. It has been said about being separated from God, having been judged and gone to the lake of fire. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅಗಲಿ ಹೋಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಒಳಗಾಗಿ ಆ ಬೆಂಕಿಗೆ ಎಂದಾಗ ಉರಿಯುವ ಕೆರೆಗೆ ಹೋಗುವುದನ್ನು. சரீர பிரகாரமான மரணம் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற மரணம் தான். Physical death is a death appointed for us by God. ದೇಹ ಪ್ರಕಾರವಾದ ಮರಣವು ಅದು ದೇವರೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த மற்ற மரணம், இரண்டாம் மரணம் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டதில்லை. But this other death, the second death, is not ordained for us by God. ಆದರೆ ಎರಡನೇ ಮರಣವು ಇದು ದೇವರೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ. ஆகையால அந்த மரணத்தில் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுதே அல்லது அவர்கள் மரிப்பதற்கு முன்பாக அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். Therefore, in order not to be caught in this death, while living on this earth itself, they should be delivered from it. ಆದ್ದರಿಂದ ಆ ಎರಡನೇ ಮರಣದಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದಂತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕು. இந்த இரண்டாம் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஜனங்கள் ஏன் அதை சந்திக்கிறார் என்ற காரணத்தை நாம் வேதத்தில் படிக்கிறோம். The people who meet with the second death, why they meet with this death, the reasons for it we read in the scriptures. ಈ ಎರಡನೇ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸುವವರು ಯಾತಕ್ಕೆ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ ಎಂಬ ಕಾರಣವನ್ನು ಕುರಿತು ನಾವು ತಿಳಿಯುತ್ತೇವೆ. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் பல விதங்கள் நம்மோடு இடைபடுவதன் மூலமாக அதை பற்றி ஒரு அறிவை நமக்கு தந்து அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். Whenever we come to the presence of God, the Lord dealing with us gives us a knowledge about it and helps us to be delivered from it. ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ ಅದಕ್ಕನುಸಾರವಾದ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಹೊಂದು ಅವುಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಯುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆறுமணிதான் கடைசி மரணம் அது பரிகரிக்கப்படும் என்று வேதத்தில் படிக்கிறோம். Therefore it has been written, the last death shall be abolished. ಆದ್ದರಿಂದ ಕಡೆ ಮರಣವು ಪರಿಹರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬ ಸತ್ಯವೇದ ಹೇಳಿದೆ. கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களோ அவருடைய ஜீவியத்தில் அந்த மரணம் அழிக்கப்படுகிறது. Those who are living, being obedient to the word of God, to his counsel, in their lives that death shall be abolished. ಯಾರು ದೇವರ ಆಜ್ಞೆಗೂ ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೋ ಅವರಲ್ಲಿ ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಮರಣವು ಲಯವಾಗುತ್ತದೆ. ஆகையால் இந்த மரணத்தை சந்திக்க வேண்டியவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய பாதபடியாக்கப்படுகிறார்கள். Therefore those who had to meet with this death are now being made his footstool. ಆದ್ದರಿಂದ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸುವವರು ಈಗ ಕರ್ತನ ಪಾದಪೀಠವಾಗುತ್ತಾರೆ. அப்படி தேவன் அவர் குமாரனுடைய சத்துருக்களா இருக்கிறவர்கள் அவருடைய பாதபடியாய் மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. Like this is a time when God is making all the enemies of the Son his footstool. ಕುಮಾರನಿಗೆ ಶತ್ರುವಾಗಿದ್ದವರು ಈಗ ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿರುವಂತಹ ಕಾಲವಾಗಿದೆ. நாம் அவருடைய குமாரர்களாய் ஜீவிப்போம் என்றால், If we live as his sons, ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದಾರೆ. நாம் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். by faith we become the children of God. ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரர்களாய் மாறுகிறோம். When we receive water baptism, by faith we become the sons of God. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಕುಮಾರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. நமக்கு பரிசுத்தாவியை தரும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய குமாரனுடைய புத்திர சுவிகாரத்தை நமக்கு தருகிறார். When we receive the anointing of the Holy Spirit, he gives us the spirit of adoption that we may call him Abba Father. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು ಕೂಗುವಂತ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எழுத்தின் பிரகாரமாக நாம் ஆணாக பெண்ணாக இருக்கலாம். அவனுடைய பரிசுத்தான அபிஷேகத்தினால் நம்ம எல்லாரும் அவருடைய குமாரர்களாய் மாற்றுகிறார். Literally we may be females and males, but by the anointing of the Holy Spirit he makes all of us the sons of God. ಅಕ್ಷರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಗಂಡಾಗಿಯೂ ಹೆಣ್ಣಾಗಿರಬಹುದು. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಗನಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. அவருடைய குமாரர்களாய் மாற்றப்பட்டால் எல்லா சத்துருக்களும் நம்முடைய பாதபடியாக்கும் அது அவருடைய வேலையா இருக்கு. If we become his sons, it is his work to make all our enemies our footstool. ನಾವು ಆತನ ಕುಮಾರರಾಗಿದ್ದರೆ ಎಲ್ಲಾ ವೈರಿಗಳು ನಮ್ಮ ಪಾದಪೀಠವಾಗುವಂತ ಕೆಲಸ ಆತನ ಕೆಲಸವಾಗಿದೆ. அந்த வேலை செய்த அவர் ரட்சிப்பின் கண்மலையாக நமக்காக இருக்கிறார். Doing that work, he is our rock of salvation. ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. ரட்சிப்பின் கண்மலையாக இருந்து அவர் நமக்காக பதில் செய்கிறார். நாம் ஒன்னும் பதில் செய்ய போகக்கூடாது. Being the rock of our salvation, he is avenging us. We should not go to take revenge. ಆತನ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆಯಾಗಿದ್ದು ಬದಲು ಮಾಡುತ್ತಾನೆ, ನಾವು ಬದಲು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. அவர் நம்ம ரட்சிப்பின் கண்மலை என்று நாம் விசுவாசித்தால் அவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் வைத்து விடுவோம். அவர் நமக்கு ஏற்ற வழியில பதில் செய்வார். If we believe that he is the rock of our salvation, let us commit all things unto him. At the right time he shall work for us. ನಾವು ಆತನ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆ ಎಂದು ನಂಬುವುದಾದರೆ ಆತನ ಬಳಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲು ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலை என்றால் எல்லா சத்துருக்களையும் நமக்கு பாதபடியாக்குவது அவருடைய கடமை. நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டியதில்லை. If he is the rock of our salvation, it is his duty to make all our enemies our footstool.
we need not try for it. ಆತನ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಬಂಡಿ ಆಗಿದ್ದರೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಆತನ ಮಾಡಬೇಕು, ನಾವು ಮಾಡುವ ಕೆಲಸವಲ್ಲ. இனி மூன்றாவதாக 62ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் படித்தால், Now thirdly, if you read Psalm 62 verse 7, 62ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೂ ಮಾನಕ್ಕೂ ದೇವರೇ ಆಧಾರ, ನನಗೆ ಬಲವಾದ ದುರ್ಗವು ಆಶ್ರಯವು ದೇವರಲ್ಲಿಯೇ. In God is my salvation and my glory, the rock of my strength and my refuge is in God. அவர் என்னுடைய பெலனான கன்மலை என்று நாம் படிக்கிறோம். here we read, He is the rock of my strength. ಆತ ನಮ್ಮ ಬಲವಾದ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அவர் நம்முடைய பெலனான கன்மலை. He is the rock of my strength. ಆತ ನಮ್ಮ ಬಲವಾದ ಬಂಡೆ. நாம் எப்படி இந்த பெலனான கன்மலையை நாம் அனுபவிக்கலாம்? How can we experience this rock of our strength? ಈಗ ನಾವು ಆತನ ಬಲವಾದ ಬಂಡೆಯನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. எப்பொழுது அவருடைய பெலனை நாம் அனுபவிக்கலாம்? Or else when can we experience His strength? ಯಾವಾಗ ಆತನ ಬಲವನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು? இங்க அடுத்த வசனத்தை நாம் படிக்கிறோம். In the next verse we read, ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಓದುವ, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய எல்லா காரியங்களுக்காக நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டுமா? we should trust upon Him and come to His presence and pour out our heart about all matters unto Him. ನಾವು ಆತನ ನಿರೀಕ್ಷಿಸಿ ಆತನ ಸನ್ನಿಧಾನ ಬಂದು ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನ ಮೇಲೆ ಸುರಿದು ಬಿಡಬೇಕಂತ. இந்த காலையில கூட நாம் கேள்விப்பட்டோம், சில நேரத்தில் நாம் கர்த்தரை தேடாம மனுஷரை தேடி போகிறோம். Today morning also we heard, sometimes instead of seeking God, we go seeking after men. ಬೆಳಿಗ್ಗೆ ಕೂಡ ನಾವು ಕೇಳಿದೆವು, ನಾವು ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕದೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕದೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சாதாரணமாக மனுஷீகமான விதத்துல ஏதாவது வந்த உடனே மனுஷரை தேடக்கூடிய யோசனை தான் வரும். Usually, humanly also, if something happens, the thought comes to us to seek after men. ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮಗೆ ಏನಾದರೂ ಅಗತ್ಯವಿದ್ದರೆ ನಾವು ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿ ಹೋಗುವುದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿದೆ. நமக்கு ஒரு பெலனான கன்மலை இருக்கிறார் என்று வெளிப்படுத்தியுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? But those who have a revelation that I have a rock of strength, what will they do? ಆದರೆ ನಮಗಾಗಿ ಬಲವಾದ ಬಂಡೆ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அந்த கன்மலை தேடி போவார்கள். They shall go seeking this rock. ಆ ಬಂಡೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவருடைய பிரசன்னத்தில் அவர்கள் செல்வார்கள். They shall go to His presence. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக கஷ்டங்களுக்காக தங்களுடைய இருதயத்தை அங்கே ஊற்றுவார்கள். They shall pour out their hearts there for the problems and sufferings they have. ತಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಾಗಿ ಕಷ್ಟಕ್ಕಾಗಿ ಆತನ ಸನ್ನಿಧಾನ ಸುರಿಯುತ್ತಾರೆ. அந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துவார். At that time He shall manifest Himself as a great refuge unto them. ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದ್ದೇ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. வேதத்தில் அப்படி கஷ்டமான வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் போய் தங்களுடைய இருதயத்தை ஊற்றின அந்த சிலரை குறித்து நாம் படிக்கிறோம். In the scriptures we read about some people who in their times of distress went to the presence of the Lord and poured out their hearts. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕಷ್ಟವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವ ಸನ್ನಿಧಾನ ಹೋಗಿ ಹೃದಯವನ್ನು ಸುರಿದವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த வேளையிலெல்லாம் அந்த பெலனான கன்மலை எப்படி அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார் என்று நாம் காணலாம். In all those times we can see how that rock of strength was a refuge unto them. ಆ ವೇಳೆಯಲ್ಲೆಲ್ಲ ಈ ಬಲವಾದ ಬಂಡೆ ಅದು ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದ್ದರು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் நம்முடைய பெலனான கன்மலை. Yes, He is the rock of our strength. ಹೌದು, ಆತ ನಮ್ಮ ಬಲವಾದ ಬಂಡೆ. நம்முடைய எந்த கஷ்ட வேளையிலும், In all times of our sufferings, ನಮ್ಮ ಯಾವ ಕಷ್ಟದ ವೇಳೆಯಲ್ಲಿ, நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும், in all our distresses, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ, நம்முடைய சோதனைகள் வேளையில், in our trials, ನಮ್ಮ ಶೋಧನೆ நாம் ವೇಳೆಯಲ್ಲಿ, கடந்து போகிற பாடுகளில், in the sufferings we go through, ನಾವು ದಾಟಿ ಬರುವಂತಹ ಹಾದಿ, நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள், in all the problems that we face, ನಮಗೆ ಬರುವಂತಹ ಎಲ್ಲ நாம் ಸಮಸ್ಯೆ, அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய இதயத்தை ஊற்ற கற்றுக்கொண்டால், if we learn to go to His presence and pour out our heart, ನಾವು ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೃದಯವನ್ನು ಸುರಿಯಲು ಕಲಿತುಕೊಂಡರೆ அவர் நமக்கு ஒரு மெய்யான அடைக்கலமாய் இருப்பார். He shall be a true refuge unto us. ಆತ ನಿಜವಾದ ಬಂಡೆಯಾಗಿರುವನು. இப்படிதான் அவருடைய பலனை நாம் காணலாம், அனுபவிக்கலாம். That is how we can see His strength, we can experience it. ಹೀಗೆ ಆತನ ಬಲವನ್ನು ನೋಡಬಹುದು, ಅನುಭವಿಸಬಹುದು. இந்த நாட்டில் அவர் நமக்கு பலனான கண்மலையாக இருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. In these days, let us understand that He is the rock of our strength. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಬಲವಾದ ಬಂಡೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நாம் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்தால், If we put our trust upon man, ನಮ್ಮ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ இந்த ನಿಮಗೆ உலகத்தில் ನಿರೀಕ್ಷೆ நாம் காண்கிற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால், if we trust upon the things we see in this world, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಕಲೆ ಮೇಲೆ ನಾವು ನಿರೀಕ್ಷೆ நாம் அவைகளை சார்ந்திருக்க பிரயாசப்பட்டால், if we try to lean upon them, ನಾವು ಅದರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟರೆ இந்த பலனான கண்மலை நாம் காணவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. we can neither see nor experience this rock of strength. ಈ ಬಲವಾದ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ, ಅನುಭವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லா அவசியங்களுக்கு அவரிடத்தில் ஓடினால் அவர் நம்முடைய பலனான கண்மலையாக இருப்பார். If we trust upon Him alone and run for all our needs unto Him, He shall be the rock of our strength. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಓಡುವುದಾದ್ರೆ ಆತ ನಮ್ಮ ಬಲವಾದ ಬಂಡೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான்காவதாக Fourthly, ನಾಲ್ಕನೇದಾಗಿ 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நாம் படித்தால், if you read Psalm 94 verse 22, 94ನೇ ಕೀರ್ತನೆ 20ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, But the Lord is my defense, and my God is the rock of my refuge. 94:22. ಆದರೆ ಯೆಹೋವನು ನನ್ನ ದುರ್ಗವು, ನನ್ನ ದೇವರು ಆಶ್ರಯಗಿರಿಯೂ ಆಗಿದ್ದಾನೆ. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் நம்பி இருக்கிற கண்மலை.
He is the rock upon whom I am trusted. ನಾವು ನಂಬಿರುವಂತ ಬಂಡೆ. அவர் பலனான கண்மலை மாத்திரமல்ல, நாம் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கையின் கண்மலையாக இருக்கிறார். He is not only the rock of our strength, he is also the rock of our refuge. ಆತನು ಬಲವಾದ ಬಂಡೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ನಂಬಿರುವಂತ ಬಂಡೆ ಆಗಿದ್ದಾನೆ. அப்ப நம்முடைய எந்த அவசியங்களுக்கும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். For then we can trust upon him for any of our needs. ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು இந்த ಇಡಬೇಕು. போராட்டங்களை சந்திக்கிற வேளையில் நாம் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கலாம். In times we face any kind of conflict, we can put our trust upon him. ಯಾವ ಸಂದರ್ಭದ ಹೋರಾಟದಿಂದ ಆತನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಡಬಹುದು. எந்த நெருக்கமான பாதையில் நாம் கடந்து சென்றாலும் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கலாம். When we go through parts of any kind of distress, we can put our trust upon him. ಯಾವ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋದರೂ ಆತನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಡಬಹುದು. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் விரோதங்களை நாம் சந்தித்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். Whatever kinds of oppositions and resistance we face, we can put our trust upon him. ಯಾವ ವಿಧವಾದ ಎದುರಿಕೆ ವಿರೋಧವೇ ಇದ್ದರೂ ಆತನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಡಬಹುದು. நாம் நம்பக்கூடிய கண்மலையா இருக்கிறவர் நமக்காக என்ன செய்கிறார்? Being a rock upon whom we can trust, what does he do for us? ನಾವು ನಿರೀಕ್ಷೆಯ ಬಂಡೆಯಾಗಿದ್ದರೂ ಆತನ ನಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நமக்கு விரோதமாய் கூடுகிற ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் முந்தின வசனத்தில் படிக்கிறோம். In the verse above, we read about a group of people who rise up against us. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೂಡುವಂತ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕುರಿತು ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. நீதிமான்களே ஆத்மாக்களுக்கு விரோதமாக அல்ல, நீதிமான்களுக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்போது எழும்புற ஒரு கூட்டத்தார் உண்டு. There is a group of people who always gather themselves together against the soul of the righteous or against the children of God. ನೀತಿವಂತರ ಮೇಲೆ ನೀತಿವಂತ ಮಕ್ಕಳ ಮೇಲೂ ಎದ್ದೇಳುವಂತ ಗುಂಪು ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள். We are the children of God, we are righteous. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, ನೀತಿವಂತರು. இப்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நாம் அடிக்கடி காண்கிறோம். Often we see enemies who always rise up against us. ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಶತ್ರುವನ್ನು ನೋಡಬಹುದು. நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த மனுஷரிடத்தில் நாம் எப்படி தப்புவிக்கப்பட முடியும்? How can we be delivered from those men who rise up against us? ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಮನುಷ್ಯರಿಂದ ಯಾವ ರೀತಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ? நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த மனுஷரிடத்தில் நாம் எப்படி பாதுகாக்கப்பட முடியும்? How can we be preserved from these men who rise up against us? ಎದ್ದೇಳುವಂತ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯೆ ನಾವು ಹೇಗೆ ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯ? நாம் இப்போது நம்பக்கூடிய கண்மலையின் மூலமாக தான் இதற்கு நமக்கு பரிகாரம் உண்டு. We have avengement only through this rock upon whom we can trust. ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಬಂಡೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರವಾಗಿರುತ್ತದೆ. அவர் என்ன செய்கிறார்? What does he do? ಆತನ ಏನು ಮಾಡಿದ? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய அக்கிரமத்தை அவருடைய தலையில் மேல் திருப்புகிறார். He turns the iniquity of those who rise up against us upon their own heads. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವರ ನಿರಪರಾಧವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾನೆ. ಅವರು நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். They accuse us. ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪುರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் அவர்களே மறுபடியும் குற்றப்படுத்துகிறார். But the Lord in turn accuses them. கர்த்தನು ಅವರನ್ನೇ ತಪ್ಪುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்ன நீதிமான்கள், அவர்களை நான் குற்றப்படுத்த நான் விட மாட்டேன். They are my people, they are my saints, I will not let them accuse. I will not let you accuse them. ಇವರು ನನ್ನ ಮಕ್ಕಳು, ಇವರು ನೀತಿವಂತರು, ಇವರು ತಪ್ಪುರಿಸಲು ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ஒருவேளை அவர் குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தாலும், even though there be things in our lives about which they can accuse us, ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪುರಿಸುವಂತ ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೂ அவர் நம்மை மன்னித்து விடுகிறார். He will forgive us. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. நாம் குற்றம் செய்யாதவர்களைப் போல நம்மை நீதிகரித்து விடுகிறார். He justifies us as if we have committed no faults. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡದಂತೆ ನೀತಿಗರಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. நமக்காக அவரிடத்தில் வழக்காடுகிறார். He strives with them for us. ನಮಗಾಗಿ ಆತನು ಅವರ ಬಳಿ ವಾಜ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. என்னுடைய நீதிமான்கள், They are my righteous people. ಅವರು ನನ್ನ ನೀತಿವಂತರು. அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. They are not guilty. ಅವರು ತಪ್ಪುಗಿಸ್ತರಲ್ಲ. அவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க பார்க்கிற நீங்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்லி அவருடைய அக்கிரமத்தை அவருடைய தலையின் மேல் திருப்பி விடுகிறார். Saying you who are trying to condemn them, you are the guilty ones. He turns their iniquity upon their own heads. ಅವರನ್ನು ದಂಡನೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತ ಅವರ ಮೇಲೆ ಅವರ ಅಪರಾಧಗಳನ್ನು ಹೊರಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. நாம் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு இறங்கி நம்மை மன்னிக்கிறார். When we are guilty, He has mercy upon us and forgives us. ನಾವು ತಪ್ಪಿತಸ್ಥರಾಗಿರುವಾಗ ಆತನು ಇಳಿದು ನಮಗೆ ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. அதே வேளை நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவருடைய அக்கிரமத்தை அவர் மேல் திருப்பி அவர்கள் குற்றவாளிகள் ஆகும்போது அவர்களை மன்னிக்கிறதில்லை, அவர்களை சங்கரித்து போடுகிறார். At the same time, when those who rise up against us, He makes their iniquity return upon them. He does not forgive them, He destroys them. ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಹೊರಿಸುವವರನ್ನು ಆ ತಪ್ಪನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹೊರಿಸಿ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ, ಅವರನ್ನು ಸಮ್ಮರಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. குற்றவாளி நம்மை நீதிகரிக்கிறார், நம்மை குற்றப்படுத்தியவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை சங்கரித்து போடுகிறார். He justifies us, and accusing those who accuse us, He cuts them off. ನಮ್ಮನ್ನು ನೀತಿಗರಿಸುತ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪುರಿಸಿದವರನ್ನು ಆತನು ಸಮ್ಮರಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஆகையினால்தான் என்றென்றைக்கும் நம்பக்கூடிய கண்மலையா இருக்கிற அவரை நாம் சார்ந்து கொண்டால் ஒரு நாளும் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. Therefore, if we trust upon Him who is the rock upon whom we can always trust, no
time can the enemies prevail against us. ಆದ್ರಿಂದ ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುವಂತಹ ಬಂಡೆ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಕಾಲು ಶತ್ರುಗಳಿಂದ ನಾವು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு நாளும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. Even though the enemies rise up against us, they can never do anything. ಒಂದು ನಿನ್ನ ವೈರಿ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ರು ಏನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை சங்கரிக்கிறதை நாம் காண செய்வார். Before our eyes, the Lord will make us see him cutting him off. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಅವರು ಸಂಹರಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்போது நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு கண்மலையாக அவர் இருக்கிறார். He is a rock upon whom we can always trust. ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಿರೀಕ್ಷೆ ಇಡುವಂತ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. இனி ஐந்தாவதாக, Now fifthly, ಐದನೇದಾಗಿ முதலாம் கொரிந்தியர் 10:4 படித்தால், if we read 1 Corinthians chapter 10 verse 4, ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥಿಯ 10ನೇ 5ನೇ ವಾಕ್ಯ. தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட கண்மலையா இருந்தார் என்கிறத புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எடுத்து பேசுகிறார். in New Testament, Apostle Paul speaks about how he was a rock unto his people. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜನರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಬಂಡೆಯಾಗಿದ್ದನೆಂದು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிಸ್ತುವೇ. ಅವರೆಲ್ಲರೂ ದೈವಿಕವಾದ ಒಂದೇ ನೀರನ್ನು ಕುಡಿದರು. ಹೇಗೆಂದರೆ ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ದೈವಿಕವಾದ ಬಂಡೆಯೊಳಗಿಂದ ಬಂದ ನೀರನ್ನು ಕುಡಿಯುತ್ತಿದ್ದರು. ಆ ಬಂಡೆ ಕ್ರಿಸ್ತನೇ. And did all drink the same spiritual drink, for they drank of that spiritual rock that followed them, and that rock was Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவனுடைய ஜனங்கள் ஒரு பெரிய பிரயாணத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களோட கூடவே அவர் ஒரு கண்மலையாக சென்றார். When the people of God set out on a long journey, he also went along with them as a rock. ದೇವ ಜನರಾದವರು ತಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಆತನ ಬಂಡೆಯಾಗಿ ಅವರ ಹಿಂದೆ ಹೋದನು. ஒரு ஞான கண்மலையாக அவர்களோடு கூட சென்றார். He went with them as a spiritual rock. ಆತನು ಜ್ಞಾನದ ಬಂಡೆಯಾಗಿ ಆತನ ಹಿಂದೆ ಹೋದನು. கர்த்தர் அவர்களோடு கூட கண்மலையாக சென்றபடியினால் தான் அவர்கள் சரியா வழி நடத்தப்பட்டார்கள். It was because the Lord went with them as a rock, they were led properly. ಅವರು ಜ್ಞಾನದ ಬಂಡೆಯಾಗಿ ಕರ್ತನ ಅವರೊಂದಿಗೆ ಓದಿದಿಂದ ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟರು. கர்த்தர் அவர்களோடு கூட கண்மலையாக சென்றபடியினால் தான் அவர்களுக்கு அவசியங்கள் வந்த பொழுதெல்லாம் உடனுடன் அவருடைய அவசியங்களை கட்டளையிடுகிறார். Because the Lord went along with them as their rock, whenever needs arose for them, immediately their needs were met. ಕರ್ತನ ಅವರ ಬಂಡೆಯಾಗಿ ಹಿಂದೆ ಹೋದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಆಗಾಗ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தர் அவர்களோடு கண்மலையாக சென்றபடியினால் தான் கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட அவருடைய ஜீவிதத்தில் ஒருவரும் பலவீனப்படவில்லை, வியாதிப்படவில்லை. Because the Lord went along with them as a rock, they were led by God. None of them was weakened, none of them was sick. ಕರ್ತನು ಅವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಬಂಡೆಯಾಗಿ ಹೋದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾರು ಬೆಲೆನರಾಗಲಿಲ್ಲ, ರೋಗಿಸ್ತರಾಗಲಿಲ್ಲ. வனாந்தரத்துல அநேக காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம், ஆனால் வியாதிப்பட்டதாக கஷ்டப்பட்டதாக நாம் படிக்கிறதில்லை. We read of many things in the wilderness, but we do not read that they became weak or that they fell ill. ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರಯಾಣ ಕುರಿತು ನಾವು ಓದುವಾಗ ಯಾರು ರೋಗ ಪಡಲಿಲ್ಲ, ಯಾರು ಬೆಲೆನರಾಗಲಿಲ್ಲ. சிலவேளை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்த பொழுது வாதை வந்தது, அது ஒரு தண்டனையாக வந்தது, மற்றபடி வேறு யாரும் வியாதிப்படவே இல்லை. Sometimes when they worked against the Lord, plagues came upon them. They came as a punishment, otherwise none of them fell ill. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾಗ ದೇವರಿಂದ ಬಾಧೆ ಬಂದಿತು, ಆದರೆ ಅವರು ದಂಡಿಸಲ್ಪಟ್ಟರು ಹೊರತು ರೋಗಿಯಾಗಲಿಲ್ಲ. கர்த்தரோடு கூட கண்மலையாய் சென்ற பொழுது சில யுத்தங்களை செய்ய வேண்டி வந்தது. அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஆச்சரியமான விடுதலை, ஜெயம் கிடைத்தது. The Lord went along with them as a rock. They had to fight certain battles, and in those battles they attained wondrous victories. ಕರ್ತನ ಅವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಬಂಡೆಯಾಗುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಕೆಲವು ಯುದ್ಧಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿತ್ತು. ಕರ್ತನ ಅದಕ್ಕೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தங்களோடு கூட இந்த ஞான கண்மலையாய் வருகிறது பற்றி அவர்கள் அநேகர் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. But many of them did not clearly understand about the spiritual rock which came along with them. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವಂತ ಜ್ಞಾನದ ಬಂಡೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೆಲವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்கள் 40 வருஷம் பிரயாணம் செய்த பொழுது, When they journeyed for 40 years, ಅವರು 40 ವರ್ಷ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದಾಗ கர்த்தர் அவர்களோடு கூட சென்றபடினால இன்னும் 2 அதிசயங்கள் நடந்தது. because the Lord went along with them, 2 more wonders happened. ಕರ್ತನವರ ಸಂಗಡ ಹೋಗಿದ್ದರಿಂದ ಇನ್ನೂ 2 ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಿತು. அவருடைய வஸ்திரங்கள் பழையதாகவில்லை. Their clothes did not wax old. ಅವರ ವಸ್ತ್ರಗಳು ಹಳೇದಾಗಲಿಲ್ಲ. பாருங்க, ஒரு ஆள் புறப்படும்போது ஒரு வயது இருந்தா 40 வருஷத்துக்கு பிறகு 40 வயசு, அப்ப எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருக்கும். ஆனா வஸ்திரம் பார்த்தா தானா வளர்ந்து கொண்டே வருது. If a person set out when he was 1 year old, after 40 years he would be 40 years old. His stature would have grown so much, but his clothes did not become old. ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ 1 ವರ್ಷವಾಗಿದ್ದರೆ ಅವನ ಪ್ರಯಾಣ 40 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರು ಎಷ್ಟು ಎತ್ತರವಾಗಿರಬಹುದು, ಅವ್ರ ಬಟ್ಟೆ ಬೆಳೆದುಕೊಂಡೇ ಬಂದಿರುತ್ತದೆ. அவருடைய சரீர வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவருடைய வஸ்திரமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதுல அங்க போய் அதை ஆர்டர் பண்றதுக்கு எங்கேயும் அங்க டெய்லர்ஸ் யாரும் கிடையாது. According to the growth of their body, their clothes also grew. There were no tailors there for them to get their clothes altered. ಅವರು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅವರ ವರ್ಷಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಆಲ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡಲು ಯಾವ ಟೈಲರ್ ಇರಲಿಲ್ಲ. அது மாத்திரமல்ல, 40 வருஷம் ஆனாலும் அவர்கள் புறப்பட்ட பொழுது அதே புதுமையா இருக்கிறது, பழசாகவில்லை.
Not only that, even though it was 40 years, it was in the same new state as when they departed. It did not become old. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆ 40 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರ ಬಟ್ಟೆ ಹಳೆದಾಗಲಿಲ್ಲ, ಹೊಸದಾಗೇ ಇತ್ತು. கர்த்தர் அவளை பராமரிக்கிறவர் என்கிறதை ஒரு கண்மலையாக அவரோடு சென்ற பொழுது அவர் விளங்க செய்தார். They understood this when the Lord went along with them as a rock, nourishing them. ಕರ್ತನವರು ಪರಾಮರಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಬಂಡೆಯಾಗಿ ಹೋಗಿದ್ದನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. இன்னொரு அதிசயம், அவர்கள் நடந்துதான் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு 40 வருஷம். ஆனா கால்கள் வீங்கவில்லை. One more wonder, they had to travel walking 40 years, but their feet were not swollen. ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷವಾದುದು, ಆ 40 ವರ್ಷವು ಅವರು ನಡೆದು ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು, ಅವರ ಕಾಲು ಬಾತು ಹೋಗಲಿಲ್ಲ. சில நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார்கள், அவர்கள் பரவாயில்லை. சில பலவீனமா இருக்கும், கொஞ்சம் நடந்தா உடனே கால் வலி அல்லது கால் வீக்கம், இப்படி ஏதாவது கஷ்டங்கள் வருகிறது. Some are healthy, it does not matter for them, but some are weak. When they walk, their legs swell, they have sufferings. ಕೆಲವರು ಬಲಶಾಲಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಬಲಹೀನರಾಗಿರುತ್ತಾರೆ. ಅವರು ನಡುವಾಗ ಕಾಲು ಬಾತು ಹೋಗುತ್ತದೆ. ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ. 40 வருஷம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள். ஒருத்தருக்கும் கால் வலியும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. They continuously walked for 40 years. No one had any leg pain. The feet of none were swollen. 40 ವರ್ಷ ನಡೆಯುತ್ತಿದ್ದರು, ಅವರ ಕಾಲಿಗೆ ಯಾರು ಬಲಹೀನರಾಗಲಿಲ್ಲ, ಕಾಲು ನೋವು ಬರಲಿಲ್ಲ. காரணம் என்ன? What is the reason? ಕಾರಣವೇನು? கர்த்தர் கண்மலையா அவளோடு செய்தபடினால் அந்த அதிசயம் நடந்தது. Because the Lord went along with them as their rock, this miracle happened. ಕರ್ತನವರ ಬಂಡೆಯಾಗಿ ಹೋದದಿಂದ ಆ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அது மாத்திரம் அவளுடைய பாதரட்சியும் கூட பழசாகவில்லை. Not only that, even their shoes did not become old. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರು ಹಾಕಿದ ಪಾದರಕ್ಷೆ ಹಳೆದಾಗಲಿಲ್ಲ. சிலருக்குலாம் ஒரு பாதரட்சியை 4 மாசம் கூட யூஸ் பண்ண முடியாது. Some people cannot use their shoes even for 4 months. ಕೆಲವರಿಗೆ ಪಾದರಕ್ಷೆ 4 ತಿಂಗಳು ಉಪಯೋಗಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. 4 வருஷம் கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் மிஞ்சி போனா 2 வருஷம் அவ்வளவுதான். At the most they can use it for 1 year or 2 years. No one can use it for even 4 years. 4 ವರ್ಷ ಕೂಡ ಯಾರು ಉಪಯೋಗಿಸಿದಿಲ್ಲ. 1 ವರ್ಷ ಇಲ್ಲ 2 ವರ್ಷ. 40 வருஷம் இவருடைய பாதரட்சிகள் ஒருத்தரோட பழசாகல. அவர்கள் எகிப்தில் புறப்பட்ட எப்படி இருந்துச்சு அதே மாதிரி அவர்கள் அந்த பிரயாணத்தை முடிக்கும் பொழுது இருந்தது. For 40 years the shoes of none of them became old. It was in the same state as when they came out of Egypt. ಇವರು 40 ವರ್ಷದಲ್ಲಿ ಇವರ ಪಾದರಕ್ಷೆ ಹಳೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅವರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಟ್ಟಾಗಿ ಹೇಗಿತ್ತೋ ಹಾಗೇ ಇತ್ತು. சரீர பிரகாரமா இப்படிப்பட்ட சில நன்மைகள் நடந்தது. Physically some such wonders happened. ದೇಹ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೆಲವು ಮೇಲುಗಳು ಇತ್ತು. ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தால், if we see spiritually, ஆத்மீக ரீதியில் ನೋಡಿ, கர்த்தரோடு கண்மலையாய் நடந்து சென்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்ற வேளையில அவர்களுக்கு வேண்டிய பிரமாணங்கள் சட்டதிட்டங்கள் எல்லாம் கொடுத்தார். Because the Lord went along with them as a rock, at the right time he gave them his laws and statutes. ದೇವರವರಿಗೆ ಬಂಡೆಯಾಗಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ನಿಯಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು. அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியான ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க செய்தார். He made them a tabernacle for him to dwell amidst them. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ನಿವಾಸವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ சேவிக்கும்படியான முறைகளையும் ஒழுங்குகளையும் ஆசாரியர்கள் லேவியர்களையும் ஏற்படுத்தினார். He ordained the order of ministry, Levites and priests to minister unto him. ಅವರು ಕ್ರಮಪಡಿಸಬೇಕಾದ ಯಾಜಕರ ಲೇವಿಯನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದರು. ஆகவே அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அல்லது கர்த்தரை சேவிப்பதற்கும் அதே விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தரோடு கூட வனாந்தரத்தில் கடந்து போன பொழுது செய்தார். Therefore, when they reached the promised land, in order for them to serve the Lord, in order to minister unto him, while they were in the wilderness itself, the Lord prepared all things. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ದೇಶಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದಂತ ಬಂಡೆಯಾದ ದೇವರು ನೆರವೇರಿಸಿಕೊಟ್ಟರು. நம்முடைய இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட ஞான கண்மலையாய் வருகிறதை நாம் மறந்து வைக்க வேண்டாம். In our wilderness journey, let us not forget that our God is coming along with us as our spiritual rock. ಈ ಆತ್ಮಿಕ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜ್ಞಾನ ಬಂಡಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಬರುವುದನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗುವುದು ಬೇಡ. கர்த்தர் ஞான கண்மலையாய் நம்மோடு வருவார் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பொருளாதார பிரகாரமாக எல்லா அவசியங்களையும் அந்தந்த வேளையில் நமக்கு கொடுப்பார். If the Lord comes along with us as a spiritual rock, all our spiritual needs and all our material needs will be met at the right time. ನಮ್ಮ ದೇವರ ಆತ್ಮಿಕ ಆತನ ಬಂಡಿಯಾಗಿ ಬರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಆಗಾಗ ಪೂರೈಸುವನು. நம்முடைய உள்ளான மனுஷனை பற்றி ஒரு பெரிய மறுரூபமாக்கும் வேலை செய்வார். நம்முடைய புறமான சரீரத்தில் அடிக்கடி கர்த்தருடைய வல்லமை அனுபவிக்க நமக்கு உதவி செய்வார். He shall do a great work of transformation in our inner man and shall also help us to often experience the power of God in our physical man. ನಮ್ಮ ಅಂತರಂಗ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ರೂಪಾಂತರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಬಹಿರಂಗವಾಗಿ ದೇಹವನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸುವನು. அவர் ஆவிக்குரிய அல்லது ஞான கண்மலையாக இந்த பிரயாணத்தில் நம்மோடு வருகிறதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். We should always remember that he is coming along with us in this journey as our spiritual rock. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಬಂಡಿಯಾಗಿ ಆತ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುವುದು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. இனி 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படித்தால், Now if you read Psalm 40 verse 2, 40ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ, அவர் நம்மை உறுதிப்படுத்துகிற கண்மலையா இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். we read he is a rock who establishes us. ಆತ ನಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಂತ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. பயங்கரமான குழியிலும் விளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ನನ್ನನ್ನು ನಾಶನದ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತಿದನು, ಕೆಸರಿನೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೆಜ್ಜೆಡುವಂತೆ ಮಾಡಿದನು. He brought me up also out of an horrible pit, out of the miry clay,
and set my feet upon a rock and establish my goings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தನಿಗೆ நம்முடைய ಸ್ತೋತ್ರ. கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிறவர். He has set our feet upon the rock. ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆகவே அவர் நம்மை உறுதிப்படுத்துகிற கண்மலை என்று நாம் பார்க்கலாம். We see he is a rock who establishes us. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಂತ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಓದುತ್ತೇವೆ. நம்மை உறுதிப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்? What does he do in order to establish us? ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நம்மை உயர்த்துகிறார், தூக்கி எடுக்கிறார். He lifts us up. ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುವನು. இங்கே நாம் படிக்கிறோம் இரண்டு காரியங்களை நம்மை தூக்கி எடுக்கிறார். Here we read he lifts us up out of two things. ಇಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯங்களுக்கு ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். He lifts us up out of the horrible pit. ಭಯಂಕರವಾದ ಕೆಸರಿನಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். He lifts us up out of the miry clay. ಆಳವಾದ ಕೆಸರಿನಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತುವನು. இந்த பயங்கரமான குழி என்பது நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய பல சாபங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. This horrible pit is a type of the terrible curses which may come in our life. ಈ ಆಳವಾದ ಗುಂಡಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬರುವಂತ ಶಾಪವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இந்த உளையான சேறு பல விதங்களில் நம்ம பின்னுக்கு எடுக்கிற அமிழ்த்துகிற பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. This miry clay is a type of the sins which draw us back, which entangle us. ಈ ಆಳವಾದ ಕೆಸರು ಅಂತ ಹೇಳುವುದು ನಮ್ಮನ್ನು ಹಿಂದೆ ಕೆಳೆಯುವಂತ ಪಾಪದ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. கர்த்தருடைய ஜனங்களா இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் பல சாபங்களை சந்திக்கிறோம், பல பாவத்தின் வல்லமைகளை நாம் சந்திக்கிறோம். Even though we be the people of God, on many occasions we face certain curses, we face the powers of sin. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಕೆಲವು ವೇಳೆ ನಾವು ಕೆಲವು ಶಾಪಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತೇವೆ, ಕೆಲವು ಪಾಪಗಳನ್ನು ಸೆಳೆತರಾಗುತ್ತೇವೆ. ஆனால் அந்த வேளையெல்லாம் நம்மை உறுதிப்படுத்துகிற கண்மலையா இருக்கிற அவர் அந்த காரியங்களை நம்ம அப்படியே மேலே தூக்கி எடுக்கிறார். But in all those times he who is the rock who establishes us, he lifts us up. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನ ದೃಢವಾದ ಬಂಡೆಯಾಗಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡುತ್ತೇವೆ. தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, கண்மலையில நம்மை நம்முடைய அடிகளை ஸ்திரப்படுத்தி விடுகிறார். Not only does he lift us up, he sets our feet upon the rock. ಆತನ ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾನೆ. தூக்கி எடுக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு உண்டாகிறது. When he lifts us up, we have a redemption from it. ನಾವು ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡುವಾಗಲೇ ಒಂದು ವಿಮೋಚನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கண்மலை நம்முடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்தும் பொழுது இவைகளை பற்றி எல்லா பயமும் நம்மை விட்டு நீங்கி போகும். When he sets our feet upon the rock, all fears concerning these things are removed from us. ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಾಗ ಇವುಗಳಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಭಯ ನಮ್ಮಿಂದ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். We read about it in Psalm 27 verse 5. 27ನೇ ಕೀರ್ತನೆ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இங்கே அவர் நம்மை தூக்கி எடுக்கிறதான இன்னொரு காரியம் உண்டு. Here there is one more thing from which he lifts us up. ಇಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ ಕೆತ್ತುವಂತೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವು, தீங்கு நாளில் எல்லா பொல்லாப்பிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். In the time of trouble, he shall lift us up from all evils. ಅಪಾಯದ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. நம்ம எல்லா தீங்கு நாள் எல்லா பொல்லாப்பிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய கண்மலையின் மேல் உயர்த்தி அங்கே நம்மை நிலைப்படுத்துகிறார். In the time of trouble, he shall lift us up from all evils. He shall set us up upon the rock and exalt us there. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಆತನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಬಂಡೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾರೆ. நம்மை உறுதிப்படுத்துகிற கண்மலை அவர். He is the rock who establishes us. ನಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಂತ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. எல்லா சாபத்திலும் நம்மை தூக்கி எடுக்கிறார். For that he lifts us up from all curses. ಎಲ್ಲಾ ಶಾಪದಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದು, எல்லா பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை தூக்கி He எடுக்கிறார். lifts us up from all powers of sin. ಎಲ್ಲಾ ಪಾಪದ ಶಕ್ತಿನ ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದು, எல்லா பொல்லாப்பிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். He lifts us up from all wickedness. ಎಲ್ಲಾ ಕೆಡುಕಿನಿಂದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದು. நாம் இன்னும் ஏதாகலும் சாபங்களையோ பாவங்களையோ பொல்லாப்பை சந்தித்துக் கொண்டிருந்தா நம்மை ஸ்திரப்படுத்துகிற கண்மலையை நாம் நோக்கி பார்ப்போமா? If we are still facing certain curses, sins or wickednesses, let us look unto the rock who establishes us. ನಾವು ಇನ್ನು ಶಾಪದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುವಂತ ದೃಢಪಡಿಸುವಂತ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡೋಣ. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us call unto him. ನಾವು ಆತನ ನೋಡಿ ಕೂಗೋಣ. அப்பொழுது நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அவருடைய கரம் நமக்காக நீட்டப்படுகிறதை நாம் பார்க்கலாம். Then we can see his hand being stretched out to lift us up. ಆತನ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುವಂತ ಕೈ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இனி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, Now if you read Exodus chapter 33, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದುವಾಗ 21 22 வசனங்களை படிப்போம். let us read verses 21 and 22. 21 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பின்னும் கர்த்தர், இதோ என்னிடையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ಮತ್ತು ಯೆಹೋವನವನಿಗೆ, ಇಲ್ಲಿ ನನ್ನ ಸಮೀಪದಲ್ಲೇ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ, ನೀನು ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಂತಿರಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಭಾವವು ನಿನ್ನೆದುರಾಗಿ ದಾಟಿ ಹೋಗುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಈ ಬಂಡೆ ಸಂದಿನಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಇರಿಸಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ದಾಟಿ ಹೋಗುವ ತನಕ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಮುಚ್ಚುವೆನು. And the Lord said, Behold, there is a place by me, and thou shalt stand upon a rock. And it shall come to pass, while my glory passeth by, that I will put thee in the cleft of the rock, and will cover thee with my hand while I pass by. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிளவுண்ட கண்மலை பார்க்கிறோம். Here we read of a
rock which has a cleft. ಇಲ್ಲಿ ಬಿರುಕಿನ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நமக்காக பிளக்கப்பட்டது, அது உடைக்கப்படுகிறது. A rock which has been broken or cloven for us. ನಮಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. எதற்காக? For what? ಯಾತಕ್ಕಾಗಿ? மோசே கர்த்தரிடத்தில் சொல்றார், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ வந்து கன்மலை அங்க நில் என்று சொல்லி அந்த இடத்தில் கொண்டு வந்தார். The Lord said unto Moses, there is a place by me, come and stand there. ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ, ಆ ಸ್ಥಳದ ಬಳಿ ನಿಂತುಕೋ. எப்பொழுது கர்த்தர் மோசே அந்த பிளவுண்ட கன்மலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்? When did the Lord bring Moses and make him stand in that cloven rock? ಯಾವಾಗ ಬಿರುಕಿನ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಮೋಶೆ ನಿಲ್ಲಿಸಿದನು? மோசே சொன்ன, கர்த்தாவே, நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். Moses said, Lord, I want to see thy face. ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕು. நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். I want to see thy glory. ನಾನು ನಿನ್ನ ಪ್ರಭಾವವನ್ನು ನೋಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகத்தை, அவருடைய மகிமையை காண விரும்பின பொழுதுதான் கர்த்தர் மோசே அந்த கன்மலையின் பிளப்பில் கொண்டு வருகிறார். It was when Moses desired to behold the face of God, his glory, the Lord brought him and made him stand in the cloven rock. ಮೋಶೆ ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಕರ್ತನ ಬಿರುಕಿನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மோசே முகமுகமாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பழகினவன் தான். Moses was one who was habituated to sit face to face with God in his presence. ಮೋಶೆ ಮುಖಮುಖವಾಗಿ ದೇವ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದವನೇ. 2 முறை சீனாய் மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவன். He was a person who was twice on Mount Sinai, 40 days and nights in the presence of God. 2 ಸಾರಿ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ 40 ದಿವಸ ಅವನು ಕರ್ತನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದವನು. ஆனாலும் தேவனுடைய மகிமையை அவன் முழுமையாய் காணவில்லை. But he did not completely see the glory of God. ಆದರೂ ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ. உபாகமம் 34 அதிகாரத்தில் மோசே பற்றி ஒரு சாட்சி உண்டு. There is a testimony concerning Moses in Deuteronomy chapter 34. ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೋಶೆನ ಕುರಿತು ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದೆ. கர்த்தரை முகாமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி. A prophet who knew the Lord face to face. ಕರ್ತನನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಿದಂತ ಪ್ರವಾದಿ. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் கவனிக்கிறோம், மோசேக்கு நேரடியாக கர்த்தருடைய முகத்தை காண முடியவில்லை. Even though all this has been mentioned, we see that Moses could not see the Lord directly to his face. ಇದನ್ನು ನಾವು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಮೋಶೆ ಕರ್ತನ ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசே பற்றி சொல்லும் பொழுது, In Numbers chapter 12, when the Lord speaks of Moses, ಅರಣ್ಯಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೋಶೆನ ಕುರಿತು ಕರ್ತನು ಹೇಳುವಾಗ, என்னுடைய சாயலை காண்கிறான் என்று கூட சொன்னார். he has said, he has seen my likeness. ಆತನು ನನ್ನ ಸಾರೂಪ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳಿದನು. சமூகத்தை கண்டான், சாயலை கண்டான், ஆனால் நேரடியாக முகத்தை காண முடியவில்லை. He saw his presence, his similitude, but he could not see the face of God directly. ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ನೋಡಿದನು, ಸಾರೂಪ್ಯವನ್ನು ನೋಡಿದನು, ಆತನ ಮುಖಮುಖವಾಗಿ ದೇವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனபடினால கர்த்தருடைய மகிமையை காண, முகத்தை காண அவர் விரும்பின பொழுது கர்த்தர் அப்படி என்றால், நீ இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அந்த கன்மலையின் பிளப்பில் கொண்டு வந்து நிறுத்தினார். Therefore, when he desired to see the face of God, his glory, the Lord said, if it is so, you should come here. Saying like this, he made him stand in the cleft of the rock. ಹಾಗಾದರೆ ನೀನು ನನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಬಂಡೆಯ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நான் வேதத்தில் படிக்கும் பொழுது அவரை முகமுகமாய் காண, அவருடைய மகிமை காண ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்ட நம்மை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். When we read in the scriptures, we know that the Lord has chosen us who have been redeemed by the precious blood of Jesus to see his glory, to behold him face to face. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದೇವರ ಮುಖವನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் சில எவ்வளவோ கர்த்தரிடத்தில் நெருங்கி பழகியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. The Old Testament saints, no matter how much they were habituated drawing nigh unto God, they did not receive that privilege. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಿಕಟವಾಗಿ ಸೇರಿ ಜೀವಿಸಿದ ಪರಿಶುದ್ಧರು ಕೂಡ ಈ ಧನ್ಯತೆ ಸಿಗಲಿಲ್ಲ. உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். But the Lord has kept that privilege for you and me. ಆದರೆ ನಿಮಗೂ ನನಗೆ ಈ ಧನ್ಯತೆ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த நாட்டில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறோம்? In these days, how many of us desire to see the face of ಈ God? ದಿನಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡಲು ಬಯಸುತ್ತೇವೆ? அவருடைய மகிமையை காண வாஞ்சிக்கிறோம். How many of us desire to see his glory? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆತನ ಪ್ರಭಾವವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ? சீக்கிரத்தில் ஒரு மத்தியாகத்தில் வெளிப்படுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. The day for Jesus to appear in mid-here is drawing nigh. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧ್ಯ ಆಕಾಶ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವಂತ ದಿನ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. மகிமையோடு மத்தியாகத்தில் நம்முடைய பரிசுத்தவான்களை அவர் சேர்க்கும்படி வருகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. The day for him to appear with all his glory in mid-air to gather his saints is fast approaching. ಮಧ್ಯ ಆಕಾಶದಿಂದ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧನ ಸೇರಿಸುವಂತ ದಿನವು ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿ ಬರುತ್ತಿದೆ. நாம் அவரை காண வேண்டும் என்றால், If we have to see him, ನಾವು ಆತನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ நாம் இந்த கண்மலையின் பிளப்பில் வர அவர் விரும்புகிறார். he desires for us to come in the cleft of the rock. ನಾವು ಈ ಬಂಡೆಯ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೆ. இந்த கண்மலையின் பிளப்பில் நிற்பதன் அர்த்தம் என்ன? What is the meaning of being in the cleft of this rock? ಈ ಬಂಡೆಯ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದರೆ ಅರ್ಥವೇನು? இந்த கண்மலையாக கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் இரண்டாக அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது. The body of Jesus Christ, our rock, was divided for us
cloven for us on the cross. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ದೇಹವನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟಿತು. நாம் அந்த கண்மலையின் பிளப்பில் இருந்தாதான் அவருடைய மகிமை காணலாம், அவருடைய முகத்தை காணலாம். Only if we are in the cleft of that rock we can see his face, we can behold his glory. ನಾವು ಆ ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆತನ ಮುಖ ನೋಡಬಹುದು, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬಹುದು. மோசே கண்மலையின் பிளப்பில் வந்தாலும் அவருடைய முகத்தை மகிமை காணக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. Though Moses came to the cleft of the rock, he did not have the privilege to see his face or his glory. ಮೋಶೆ ಬಂಡೆಯ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ನಿಂತರೂ ಕೂಡ ಆತನ ಪ್ರಭಾವವನ್ನು ಆತನ ಮುಖವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. காரணம் அதற்காக அவர் நியமிக்கப்படவில்லை. Because he was not ordained for that. ಕಾರಣ ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ನೇಮಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிளவுண்ட பாறையாக இருக்கிறபடியால் அவர் நிமித்தம் நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். But because our Lord Jesus Christ is a cloven rock for us, through him we have received the privilege to behold God face to face. ಆತನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟ ಆದಿಯಾಗಿ ನಿಯಮಿತವಾಗಿ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಆತನ ಮುಖವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. காண வேண்டுமென்றால் கண்மலையின் பிளப்பில் இருக்க வேண்டும். If we have to see him, we should be in the cleft of the rock. ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ಈ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தின்படி ஜீவிப்பதுதான் அந்த கண்மலையின் பிளப்பில் இருக்கிறது காண்பிக்கும். The purpose for which our Lord Jesus Christ offered himself as a sacrifice for us, living for that purpose, signifies being in the cleft of this rock. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕೆ ಈ ಬಾಧೆ ಪಡೋದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು, ಅದೇ ಈ ಬಿರುಕಿನ ಅರ್ಥವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுத்தார். The Lord Jesus Christ gave up himself completely for us. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. அவருடைய முழு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். He shed his whole blood for us. ಆತನ ಇಡೀ ರಕ್ತ ನಮಗಾಗಿ ಚೆಲ್ಲಿದನು. ಜೀವனை நமக்காக கொடுத்தார். He even gave his life for us. ಆತನ ಪ್ರಾಣವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟನು. அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். He gave his body for us. ಆತನ ದೇಹವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟನು. தன்னை முழுவதுமாய் பலியாய் ஒப்புக் கொடுத்த ஆண்டவருடைய நோக்கம் நம்மில் நிறைவேறக்கூடிய விதத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். We should live in such a way that the purpose of the Lord who gave up himself completely for us may be fulfilled in us. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಉದ್ದೇಶವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತ ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. நாம் கண்மலையின் பிளப்பில் இருக்கிறவர்கள். If so, we are those who are in the cleft of the rock. ಏಕೆಂದರೆ ಬಂಡೆಯ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇರುವವರು. அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் அந்த கண்மலையின் பிளப்பில் நாம் வரவில்லை, நாம் அவரை காண முடியாது. If we live contrary to that purpose, we have not come into the cleft of the rock, we cannot see him. ನಾವು ಆ ಉದ್ದೇಶಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಜೀವಿಸದಲ್ಲೇ ಹೋದ್ರೆ ನಾವು ಆ ಬಿರುಕಿನ ಬಳಿಗೆ ನಾವು ಬರಲಿಲ್ಲ. அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். He is our rock. ಆತ ನಮ್ಮ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. நமக்காக செய்கிற கிரியைகள் எல்லாம் பூர்ணமாய் காணப்படுகிறது. The works that he is doing for us are perfect. ಆತ ನಮಗಾಗಿ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಬಹುದು. நாட்டில் அந்த கண்மலையின் பல அம்சங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். Therefore in these days we should experience the various aspects of that rock. ಆದ್ದರಿಂದ ಈ ಬಂಡೆಯ ಕೆಲವು ಅಂಶಗಳನ್ನು ನಾವು ಇದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. அவர் நம்மை ஜனிப்பித்த கண்மலை. He is the rock which has begotten us. ಆತ ನಮ್ಮ ಜನಿಸಿದ ಬಂಡೆ. அவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலை. He is the rock of our salvation. ಆತ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆ. அவர் நம்முடைய பலனான கண்மலை. He is the rock our strength. ಆತ ನಮ್ಮ ಬಲವಾದ ಬಂಡೆ. அவர் நமக்கு அடைக்கலமாக நம்பிக்கையா இருக்கிற கண்மலை. He is the rock our refuge, the rock whom we trust. ಆತ ನಮ್ಮ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನಿರೀಕ್ಷೆಯಾಗಿರುವಂತ ಬಂಡೆ. ஞான கண்மலையா He is இருக்கிறார். our spiritual rock. ಆತ ನಮ್ಮ ಜ್ಞಾನದ ಬಂಡೆ. அவர் நம்மை உறுதிப்படுத்துகிற கண்மலையா இருக்கிறார். He is the rock which establishes ಆತ us. ನಮ್ಮ ದೃಢಪಡಿಸುವಂತ அவர் ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. நமக்காக பிளவுண்ட கண்மலையா இருக்கிறார். He is the rock which has been cloven for us. ಆತ ನಮಗಾಗಿ ಬಿರುಕಿನ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் இப்போது இந்த கண்மலையில் இருக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. Therefore let us all learn to always be on this rock. ಆದರೆ ನಾವು ಈ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. இந்த கண்மலையிலிருந்து நமக்காக வெளிப்படுகிற 4 காரியங்களை நாம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். Now we will conclude saying of 4 things which are revealed through this rock for us. ಈ ಬಂಡೆಯನ್ನು ಉತ್ಪತ್ತಿಯಾಗಲು 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அவருடைய ஜனங்களுக்காக அவருடைய பரிசுத்தவான்களுக்காக இந்த கண்மலையிலிருந்து வந்த 4 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். We see of 4 things which came out of this rock for his people, for his saints. ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧರಿಗಾಗಿ ಈ ಬಂಡೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. முதலாவதாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் Firstly, in Exodus chapter 17 verse 6, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. அவருடைய ஜனங்களுக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தார். he made water to flow out of the rock for his people. ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ಈ ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಹೊರಡಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதை காண்பிக்கிறது. What does that show? ಇದು ಯಾವುದು ತೋರಿಸುತ್ತದೆ? அந்த சமயத்தில் அவருடைய அவசியம் தண்ணீர் தான். At that time their need was water. ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರ ಅವಶ್ಯಕತೆಯಾದ ನೀರಾಗಿತ್ತು. அதற்காக அதிசயமான விதத்தில் கர்த்தர் தண்ணீரை வர செய்து அவருடைய அவசியத்தை நிறைவேற்றினார். For that wondrously the Lord made water to flow and fulfill their need. ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ಅದ್ಭುತ ರೀತಿಯ ನೀರನ್ನು ಹೊರಡಿಸಿದನು. நாம் சரியாக இந்த கண்மலை சார்ந்து ஜீவிப்போம் என்றால், If we lean properly on this rock and live, ನಾವು ಸರಿಯಾಗಿ ಬಂಡೆಯನ್ನು ಹೊರಗೆ ಜೀವಿಸುವುದಾದರೆ, எல்லா நெருக்கங்கள் அவசியங்களுக்கு இந்த கண்மலை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால், for all our distresses and needs, if we look upon that rock, ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಅವಶ್ಯಕತೆ ಕರ್ತನ
ನಾನು ಆ ಬಂಡೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த கண்மலையிலிருந்து எந்த நம்முடைய அவசியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற முடியும். The Lord can fulfill all our needs from this rock. ಈ ಬಂಡೆಯಿಂದ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆ ಪೂರೈಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படினால இந்த நாட்டில் பல அவசியங்களை உடையவர்களா நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்மலையை நாம் இப்போது நோக்கி பார்ப்போம். Therefore, in these days we all have various needs. Let us all look upon this rock. ಆದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಹೆಚ್ಚಾದ ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಬಂಡೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படித்தால், If we read Judges chapter 6 verse 21, ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ 21ನೇ ವಾಕ್ಯ ಓದುವ. கண்மலையிலிருந்து அக்கினி எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். here we read fire coming out of the rock. ಬಂಡೆಯಿಂದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಬಂದಿದ್ದು ನೋಡುತ್ತೇವೆ. கிதியோனுக்காக கர்த்தர் அப்படி செய்தார். God did so for Gideon. ಗಿದ್ಯೋನಿಗಾಗಿ ಕರ್ತನ ಆ ರೀತಿ ಮಾಡಿದನು. கிதியோனை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். God had chosen Gideon for a great purpose. ಕರ್ತನ ಗಿದ್ಯೋನು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಆದುಕೊಂಡನು. அதற்காக கர்த்தர் அதை வெளிப்படுத்தி அவனை சந்தித்தார். The Lord revealed it unto him and visited him. ಆ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿದನು. கிதியோன் சொன்னான், அப்படின்றா நானும் ஒரு காணிக்கை கொண்டு வருகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then Gideon said, if it is so, I shall bring an offering unto you, you should accept it. ಹಾಗಾಗಿ ಗಿದ್ಯೋನು ಹೇಳಿದನು, ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, ನೀನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. அப்படியே அவன் கொண்டு வந்து காணிக்கை அந்த கற்பாறையின் மேல் வைத்தான். He brought that offering and placed it upon the rock. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಂದು ಆ ಬಂಡೆ ಮೇಲೆ ಇಟ್ಟನು. என்ன நடந்தது? Then what happened? ಏನ್ ನಡೀತು? கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பி அதை பட்சித்தது. Fire came out of the rock and consumed it. ಬಂಡೆಯಿಂದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಅದನ್ನು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. கிதியோனுக்காக கர்த்தர் கற்பாறையிலிருந்து அக்கினியை வெளிப்பட பண்ணினார். For Gideon, God made fire to come out of the rock. ಗಿದ್ಯೋನಿಗಾಗಿ ಕರ್ತನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಹತ್ತಿಸಿದನು. அக்கினி எழும்பி அந்த பலியை பட்சித்ததை காண்பிக்கிறது. At this place, the fire coming out of the rock and consuming the offering, what does it show? ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಅದು ಅಗ್ನಿಯನ್ನು ಯಜ್ಞವನ್ನು ದಹಿಸಿದ ಯಾವುದು ತೋರಿಸುತ್ತದೆ? நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொண்ட கிதியோனை கர்த்தர் அங்கீகரித்ததை காண்பிக்கிறது. It shows Lord accepting Gideon, whom he had chosen for his purpose. ತನ್ನ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಆದುಕೊಂಡ ಗಿದ್ಯೋನನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದರು. மோசே நாட்டிலும் கூட நாம் படிக்கிறோம், அக்கினியின் மூலமா தான் அந்த கற்பலகைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எழுதினார். Even in the days of Moses we read, through fire the Lord came and wrote his words upon those stones. ಮೋಶೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕಂದ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಆ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಹಗಲಿನ ಅಲಗಿಯಲ್ಲಿ ಆತನ ಆಜ್ಞೆ ಬರೆದನು. அதுதான் அக்கினியிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. That is what has been said, you heard the voice of God out of the fire. ಆತನ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದೆವು. இந்த இடத்துல அக்கினி அவருடைய பிரமாணங்களை வெளிப்படுத்துவதற்காக வந்தது. Here the fire came to reveal his laws. ಇಲ್ಲಿ ಆತನ ಅಗ್ನಿಯಾದದ್ದು ತನ್ನ ನಿಯಮಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿತು. கண்மலையாகிய இந்த கண்மலையின் மேல் நம்ம எப்போது சார்ந்திருந்தால் நமக்கு வேண்டிய பிரமாணங்கள், தேவனுடைய சட்டதிட்டங்கள், நியாயங்கள் அவ்வப்பொழுது அக்கினியிலிருந்து நமக்கு வெளிப்படும். If we always lean upon this rock, the laws, the statutes and the commandments needed for us will be revealed by fire. ನಾವು ಈ ಬಂಡೆ ಮೇಲೆ ಒರಗಿಕೊಂಡಿರುವಾಗ ಆಗಾಗ ದೇವರ ನ್ಯಾಯವು ಆತನ ಆಜ್ಞೆ ನಮಗಾಗಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, In 1 Kings chapter 18 verse 24, 1 ಅರಸರು 18ನೇ 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எலியாவும் இந்த அக்கினி குறித்து பேசுகிறான். Elijah speaks of this fire. ಎಲೀಯನು ಈ ಬೆಂಕಿಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அவன் என்ன சொல்கிறான்? What does he say? ಅವನೇನು ಹೇಳ್ತಾನೆ? அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன் தான் உண்மையான தேவன். The God who answers by fire is the true God. ಬೆಂಕಿಯ ಮೂಲಕ ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. அப்ப எலியா பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அக்கினி வந்தது. When Elijah offered up sacrifice and called upon the Lord, fire came down. ಎಲೀಯನು ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಕರ್ತನು ಕೂಗಿದಾಗ ಬೆಂಕಿ ಬಂದಿತು. இந்த இடத்துல வெளிப்பட்ட அக்கினி எதை காண்பிக்கிறது? The fire which came down at this place, what does it show? ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾದ ಬೆಂಕಿ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. It confirms the Lord answering our prayers. ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ದೃಢಪಡಿಸುತ್ತದೆ. சில சந்தர்ப்பங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக பாறையிலிருந்து அக்கினியை வெளிப்பட பண்ணுகிறார். On some occasions the Lord makes fire to come out of rock for his people. ದೇವರು ಕೆಲವು ವೇಳೆ ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ಬಂಡೆಯಿಂದ ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊರಡಿಸುತ್ತಾನೆ. யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்தால், If you read the book of Job chapter 29 verse 6, யோபನ ಪುಸ್ತಕ 29ನೇ 6ನೇ ವಾಕ್ಯ. யோபு சொல்கிறான், எனக்காக கன்மலையிலிருந்து எண்ணெய் நதியை போல ஓடி வந்தது. The Job says, oil flowed out of the rock as river for me. ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನಗಾಗಿ ದೇವರು ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿದನು. தன்னுடைய தாசர்களுக்காக கர்த்தர் கன்மலையிலிருந்து எண்ணெய் அனுப்பினார். The Lord sent out rivers of oil out of the rock for his saints. ದೇವರು ತನ್ನ ದಾಸರಿಗಾಗಿ ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿದನು. இந்த எண்ணெய் இந்த இடத்துல தேவனுடைய கிருபையின் நதியை தான் காண்பிக்கிறது. The oil here shows the river of the grace of God. ಈ ಎಣ್ಣೆ ಯಾವುದದು ಕೃಪೆ ನದಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. தேவன் நமக்காக எப்போதும் கிருபையை நதியை போல அவரிடத்தில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். The Lord always sends out his grace from him as a river for us. ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಕೃಪೆಯನ್ನು ನದಿಯಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಳಿ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆகையால் தான் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது இந்த எண்ணெய் நதி போல வந்த பொழுது அவனுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது நாம் பார்க்கிறோம். Therefore from verse 2 onwards if we read, we see when this oil came as river, how the circumstance of his family was seen. 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ
ಈ ಎಣ್ಣೆಯಾದ ನದಿಯಾಗಿ ಹರಿದು ಬರುವಾಗ ಅವನು ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ತೀವ್ರ ನೋಡ್ತೇವೆ. அவருடைய தீபம் என்று தலையில் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. In verse 3 we read, his candle shined upon my head. ಆತನ ದೀಪವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿತಿತ್ತು. அவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தார். அந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து சென்றேன். He gave me light, and through that light I walked through darkness. ಆತನ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ಆ ಬೆಳಕಿನ ಮೂಲಕ ಕತ್ತಲೆಯನ್ನು ದಾಟಿ ಹೋದೆನು. அடுத்தபடியாக சொன்ன தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. Nextly he says, the secret of God was upon my tabernacle. ಎರಡನೇದಾಗ ಆತನ ಗುಡಾರದ ರಹಸ್ಯ ನನ್ನ ಗುಡಾರ ಮೇಲಿತ್ತು. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். The Almighty was with me. ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದನು. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னோடு சூழ்ந்து எனக்கு அனுகூலமாக இருந்தார். All my children were about me, they were favorable unto me. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿ ಅನುಕೂಲವಾಗಿದ್ದರು. நீங்கள் இந்த காரியங்களை தியானித்து பாருங்கள், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று விளங்கிக் கொள்ளலாம். If you meditate upon these things, you can see what a great blessing these are. ನೀವು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿ ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. இந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் எனக்காக நதி எண்ணெய் நதியை போல கண்மலையிலிருந்து ஓடி வந்ததுன்னு சொல்றான். After saying all these things, he says, oil, rivers of oil flowed out of the rock for me. ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಮಂಡಿಯಿಂದ ಎಣ್ಣೆಯಾದದ್ದು ನದಿಯಾಗಿ ಹರಿದು ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த கண்மலை சார்ந்து கொண்டால் நமக்காக எண்ணெய் கர்த்தர் அனுப்புவார் நதி போல. If we too lean upon this rock, the Lord shall pour out rivers of oil for us. ನಾವು ಈ ಬಂಡೆಯನ್ನು ಊರಿಕೊಂಡಿರೆ ಕರ್ತನ ನದಿಯಾಗಿ ಕರ್ತನ ಎಣ್ಣೆಯನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುವನು. நம்முடைய வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். The circumstances of our family will all be blessed. ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸನ್ನಿವೇಶವೆಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಹೊಂದುತ್ತದೆ. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்ந்து தைரியமா எல்லா காரியங்களையும் செய்யலாம். Realizing the Lord with us, we can boldly do all things. ಕರ್ತನ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡುತ್ತೇವೆ. அந்த வீட்ல எந்த கலவரமும் இல்ல. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் இருக்கும். There shall be no strifes in the family. There shall be a good unity between the parents and the children. ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ ಎಲ್ಲರೂ ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತಾರೆ. கண்மலையிலிருந்து நதி ஓடி வந்தால் அப்படி சம்பவிக்கும். If oil flows out of the rock, this shall happen. ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಯಾವುದು ಹೊರಟು ಬರುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲೂ ಈ ರೀತಿ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. கடைசியாக 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில், lastly in Psalm 81 verse 16, 81ನೇ ಕೀರ್ತನೆ 16ನೇ ವಾಕ್ಯ, கண்மலையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தேனை அனுப்புகிறார். out of the rock the Lord sends honey for his people. ಬಂಡೆಯಿಂದ ದೇವರು ತನ್ನ ಜನರಿಗೆ ಜೇನನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்றார், கண்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். The Lord says, with honey out of the rock I will satisfy thee. ಬಂಡೆ ಜೇನಿನಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆನು. தம்முடைய ஜனங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாடு. The Lord gave his people this promise in the Old Testament. ಅಲ್ಲೊಡಂಬಡಿಕೆ ಜನರಿಗೆ ತನ್ನ ಜನರಿಗೆ ಆತನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. இந்த தேன் என்று சொல்வதை காண்பிக்கிறது. What does this honey show? ಈ ಜೇನು ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? கர்த்தருடைய வசனத்தை காண்பிக்கிறது. It shows the word of God. கர்த்தன வாக்கின் வசனம் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற பிரமாணங்கள் கட்டளைகளை காண்பிக்கிறது. It shows the laws and commandments that the Lord gives us through his word. ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಜ್ಞೆಗಳು ನಿಯಮಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. 19ஆம் சங்கீதத்தில் இதை குறித்து 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, when we read about this in Psalm 19 verse 8, கீர்த்தனை 19ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிற பிரமாணங்கள் நியாயங்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when we accept the statutes that the Lord gives us through his word, ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಜ್ಞೆ ನಿಯಮಗಳನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸುವಾಗ அவைகள் நியாயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. it has been said they are right. ಅದು ನ್ಯಾಯವಾದದ್ದು. அவைகள் நம்முடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. they rejoice our heart. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯ ಸಂತೋಷಪಡುತ್ತದೆ. அவைகள் நம்முடைய கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. it has been said they enlighten our eyes. ಅದು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಸ್ವಚ್ಛಪಡಿಸುತ್ತದೆ. அவைகள் மெய்யானவைகள், அவைகள் நீதியானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. it has been written they are bright and pure. ಅವರು ಯಥಾರ್ಥರು ನೀತಿವಂತರು ಹೇಳப்பட்டிದೆ. அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. it has been said they are much sweeter than the honey and honeycomb. ಅದು ಜೇನಿಗಿದು ಅತಿ ಜೇನಾಗಿ ಸಿಹಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனங்களை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கும் என்று சொன்னார். in the Old Testament the Lord said he will satisfy his people with honey out of the rock. ಕರ್ತನಾಳ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಬಂಡೆಯಿಂದ ಜೇನಿನಿಂದ ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆ ಅಂತ ಹೇಳಿದ. என்றால் கண்மலையின் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் தேனை அனுப்பினார். therefore the Lord sent honey out of the rock for his people. ಆದ್ದರಿಂದ ಬಂಡೆಯಿಂದ ಕರ್ತನ ಜೇನನ್ನು ತನ್ನ ಜನರಿಗೆ ಕಳಿಸಿದನು. நமக்கும் கூட கர்த்தர் அந்த தேனை இந்த நாட்டில் அனுப்ப சித்தமா இருக்கிறார். the Lord is desirous to send that honey for us even in these days. ನಮಗೂ ದೇವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಜೇನನ್ನು ಕಳಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. கண்மலையிலிருந்து அவருடைய ஜனங்களுக்காக தண்ணீர் வருகிறது. water comes out of the rock for his people. ಬಂಡೆಯಿಂದ ತನ್ನ ಜನರಿಗೆ ನೀರು ಬರುತ್ತದೆ. கண்மலையிலிருந்து அக்கினி வருகிறது. fire comes out of the rock. ಬಂಡೆಯಿಂದ ಬೆಂಕಿ ಬರುತ್ತದೆ. கண்மலையிலிருந்து எண்ணெய் வருகிறது. oil comes out of the rock. ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಬರುತ್ತದೆ. கண்மலையிலிருந்து தேன் வருகிறது. and out of the rock comes honey. ಬಂಡೆಯಿಂದ ಜೇನು ಬರುತ್ತದೆ. நம்முடைய அவசியங்களுக்கு ஏற்றபடி எதையும் நாம் கூட பெற்றுக்கொள்ளலாம். therefore according to our needs we can also receive any of these. ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. எப்போது நாம் இந்த கண்மலை சார்ந்திருந்தால் போதும். it is enough if we always lean upon this rock. ಯಾವಾಗಲೂ ಬಂಡೆಯನ್ನು ಒರಗಿಕೊಂಡಿದ್ದರೆ ಸಾಕು. நம்முடைய அவசியத்துக்கு ஏற்றபடி தண்ணீரோ அல்லது எண்ணெயோ அல்லது அக்கினியோ அல்லது தேனியோ கர்த்தர் நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். according to our needs the Lord will keep on sending us either water or oil or fire or honey. ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಅನುಸಾರವಾಗಿ ನೀರೋ ಎಣ್ಣೆಯೋ ಬೆಂಕಿಯೋ ಏನೇ ಆತನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. கடைசி நாட்டில் இருக்கிறபடினால் அந்த பிளவுண்ட கண்மலையிலிருந்து நமக்காக வருகிற எல்லா காரியங்களை அனுபவிப்போமாக.
Because we are in the last days, being in that cloven rock, let us experience all these things which proceed out of it. ಕಡಿ ದಿನಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಬಿರುಕಿನಿಂದ ನಾವು ದೇವರಿಂದ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. இந்த கண்மலையில் பிளப்பிலிருந்து கொண்டு சீக்கிரத்தில் அவருடைய மகிமை காண நாம் ஆயத்தப்படுவோமாக. Being in the cleft of the rock, let us be prepared to see his glory soon. ಈ ಬಿರುಕಿನ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಮ್ಮ ಅತಿ ಬೇಗನೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸೋಣ. முகாமுகமாய் அவரை காணக்கூடிய நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. The day for us to see him face to face is fast approaching. ಮುಖಮುಖವಾಗಿ ಆತನ ಕಾಣುವಂತ ದಿನವ ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದೆ. இந்த கண்மலையின் பிளப்பிலிருந்து நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. Being in the cleft of this rock, let us prepare ourselves to meet him. ಈ ಬಂಡೆ ಬಿರುಕಿನಿಂದ ಇದ್ದುಕೊಂಡು ಆತನ ಸಂಧಿಸ ಸಿದ್ಧರಾಗೋಣ. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. கேட்ட வசனங்களை ஒரு நிமிஷம் தியானிப்போம். For a minute, let us meditate upon the words we have heard. ಕೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದು ನಿಮಿಷ ಧ್ಯಾನಿಸಿರಿ. நாம் எத்தனை பேர் இந்த நாட்டில் கர்த்தர் எனக்கு கண்மலையா இருக்கிறான்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஜீவிக்கிறோம்? How many of us in these days are living in a state that we can say, the Lord is my rock? ಎಷ್ಟು ಮಂದಿ ದೇವರ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தர் நம்முடைய கண்மலையா இருக்க வேண்டும். The Lord should be our rock. ಕರ್ತನ ನಮ್ಮ ಬಂಡೆಯಾಗಿರಬೇಕು. என்னால் எல்லா சூழ்நிலையும் நம்மை நடத்த முடியும். If so, he can lead us in all circumstances. ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆತನ ನಡೆಸಲು அவர் ಸಾಧ್ಯ. நம்மை பராமரித்து பாதுகாக்க முடியும். He can preserve us, nourishing us. ಆತನ ನಮ್ಮ ಪರಾಮರಿಸಿ ಕಾಪಾಡಲು அவர் ಸಾಧ್ಯ. நமக்காக வழக்காட முடியும், யுத்தம் செய்ய முடியும். He can avenge us, he can fight for us. ಆತನ ನಮಗಾಗಿ ವಾಜೆ ಮಾಡಿ ಯುದ್ಧ ಮಾಡಬಹುದು. எல்லா சத்துருடைய வல்லமைகளை பாதபடியாக்க முடியும். He can make all the powers of our enemies our footstool. ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳು ನಮ್ಮ ಪಾದ ಪೀಠವಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நமக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். He can do signs and wonders for us. ಆತನ ನಮಗಾಗಿ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அவருடைய முகத்தை காண, அவருடைய மகிமையை காண நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். Above all, he can prepare us to see his face, to behold his glory. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನ ಮುಖವನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நம்ம எல்லாரும் இந்த கண்மலையில நாம் ஓடி வருவோமாக. This morning, let us all come running unto this rock. ಎಲ್ಲರೂ ಈ ಬಂಡೆ ಬಳಿಗೆ ಓಡಿ ಬರೋಣ. இந்த நாட்டில் நம்ம எல்லாரும் இந்த கண்மலையில சார்ந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோமாக. In these days, let us all persevere to lean upon this rock. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಒರಿಕೊಳ್ಳಲು ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. இந்த கண்மலையிலிருந்து அவர் நமக்கு பல காரியங்களை செய்கிறார். Out of this rock, he does many things for us. ಈ ಬಂಡೆಯಿಂದ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் எல்லாரும் இந்த காலையில இந்த கண்மலையை சார்ந்து கொள்வோமாக. This morning, let us all lean upon this rock. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಈ ಬಂಡೆಯಿಂದ ಒರಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்மலையில் இந்த காலையில நாம் தைரியமா சொல்லுவோமாக. This morning, let us boldly say, O Lord, you are my rock. ಕರ್ತನೇ, ನೀನು ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்மலையா இருக்க வேண்டும். O Lord, you should be my rock. ಕರ್ತನೇ, ನೀನು ನನ್ನ ಬಂಡೆಯಾಗಿರಬೇಕು. என்னுடைய கண்மலையாகும் இடத்து நான் இந்த காலை நான் ஓடி வருகிறேன். This morning, I come running unto you, who are my rock. ನನ್ನ ಬಂಡೆಯಾಗಿರುವಂತ ನಿನ್ನ ಬಳಿ ನಾನು ಓಡಿ ಬರುತ್ತೇನೆ. கண்மலையிலிருந்து என்னை ஆசீர்வதியும். Out of this rock, bless me. ನೀನು ಈ ಬಂಡೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. கண்மலையிலிருந்து என்னை நடத்தும். Out of this rock, lead me. ಬಂಡೆಯಿಂದ ನಡೆಸು. இந்த யுத்தங்களெல்லாம் செய்து எனக்கு ஜெயத்தை தாரும். Fight all my battles and give me the victory. ನನ್ನ ಯುದ್ಧಗಳೆಲ್ಲ ಮಾಡಿ ಜಯವನ್ನು ಕೊಡು. சத்துருக்கள் மேலெல்லாம் எனக்கு ஜெயத்தை தாரும். Give me victory over all mine enemies. ಶತ್ರುಗಳ ಮೇಲೆ ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡು. சத்துருக்களெல்லாம் என்னை பாதபடியாக்கும். Make all mine enemies my footstool. ಶತ್ರುಗಳು ನನ್ನ ಪಾದಪೀಠವಾಗುವುದು. ஜீவியத்தினுடைய அதிசயங்கள் அற்புதங்களை நடப்பியும். Do your miracles and wonders in my life. ನನ್ನ ಜೀವಿತ ಅದ್ಭುತ ಸೂಚಕಗಳನ್ನು ಮಾಡು. ಮುಡಿ ಮುಖத்தை ಕಾಣ, ಮುಡಿ ಮಹಿಮೆ ಕಾಣ என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare me to behold thy face, thy glory. ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನೋಡಲು ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. இந்த காலையில நம்ம எத்தனை பேர் இந்த கண்மலை இடத்தில் வந்து நம்ம விதமா கேட்க போகிறோம்? This morning, how many of us are going to come unto this rock and ask like ಈ this? ಬೆಳಿನ ವೇಳೆ ಎಷ್ಟು ಮಂದಿ ಈ ಬಂಡೆ ಬಳಿಗೆ ಬಂದು ನಾವು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோமா? For a minute, let us all kneel down. ಅಂತವರೇ ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಮೊದಲು ಕಾಲು ಇರೋಣ. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our ನಮ್ಮ eyes. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை, விசுவாச கண்களை திறந்து அந்த கண்மலை நோக்கி பார்ப்போமா? Let us open up our spiritual eyes, our eyes of faith, and look upon this rock. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದ ಒಂದು ಬಂಡೆಯನ್ನು ನೋಡೋಣ. கண்மலை பார்த்து நாம் பேசுவோமாக. Looking unto this rock, let us ಆ speak. ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮಾತಾಡೋಣ. கர்த்தர் மோசேயினிடத்தில் கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். The Lord said unto Moses, look unto the rock and speak. ಕರ್ತನ ಮೋಶೆ ಬಳಿಗೆ ನೀ ಬಂಡೆ ಬಳಿಗೆ ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದನು. ஆனால் மோசே அதை செய்யவில்லை. But Moses did not do it. ಆದರೆ ಮೋಶೆ நாம் அப்படி இருக்க வேண்டாம். We should not be like ನಾವು that. ಆಗಿರುವುದು ಬೇಡ. இந்த காலையில நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு அந்த கண்மலை நோக்கி பார்த்து பேசுவோமாக. This morning, let us all by faith look unto that rock and speak unto ಈ it. ಬೆಳಿನ ವೇಳೆ ನಾವು ನಂಬಿಕೆ ನಾವು ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡೋಣ. கண்மலை நோக்கி நாம் கேட்கிற எந்த காரியத்தை அவர் நமக்கு செய்வார். Looking unto the rock, whatever we ask, he shall do it for ಬಂಡೆಯನ್ನು us. ನೋಡಿ ನಾವು ಕೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಆತನು கண்மலை ಮಾಡುವನು. பார்த்து நாம் மன்றாடுகிற எந்த அவசியத்தை அவர் நிறைவேற்றுவார். Looking unto the rock, whatever need we beseech for, he shall fulfill it. ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಆತನು கண்மலை ಪೂರೈಸುವನು. நோக்கி நாம் செய்கிற எந்த ஜெபத்துக்கும் அவர் பதில் அளிப்பார். Looking unto the rock, whatever we pray, the Lord shall answer it. ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಉತ್ತರ நம்முடைய சத்தத்தை நம்முடைய கண்மலை நோக்கி பேசுவோமாக. Let us all lift up our voices, look unto our rock and speak unto it. ನಾವೆಲ್ಲರೂ ಗಟ್ಟಿಯಾಗಿ ನಮ್ಮ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ನಾವು அந்த கண்மலை ಮಾತನಾಡೋಣ. நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் அவரிடத்தில் கேட்போமாக. What we desire that rock to do for us, let us ask of him. ನಾವು ಯಾವುದು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತೋ ಅದನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. நம்முடைய கண்மலை நம்முடைய அவசியத்தை தீர்க்கிற கண்மலை. Yes, this rock is a rock which fulfills our needs. ನಮ್ಮ ಬಂಡೆಯಾದ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು நம்முடைய கண்மலை நம்முடைய ಪೂರೈಸುವ தாகத்தை தீர்க்கிற கண்மலை. Our rock is a rock which quenches our ನಮ್ಮ thirst. ಬಂಡೆಯಾದ ದಾಗವನ್ನು ತೀರಿಸುವಂತ நம்முடைய ಬಂಡೆಯಾಗಿದೆ. கண்மலை நமக்காக யுத்தம் செய்கிற கண்மலை. Our rock is a rock which fights for us. ನಮ್ಮ ಬಂಡೆಯಾದ ನಮ್ಮ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡುವಂತ நம்முடைய ಬಂಡೆಯಾಗಿದೆ. கண்மலை சத்துருக்களை நம்முடைய பாடுபடியாக்குகிற கண்மலை.
Our rock is a rock which makes our enemies our footstool. நம்ம ಬಂಡೆ ಆದದ್ದು ನಮ್ಮ ಶತ್ರುವಿನ ಪಾದಪೀಠವಾಗುವ நம்முடைய கண்மலை நமக்காக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற கண்மலை. Our rock is a rock which does signs and wonders for us. ಬಂಡೆ ಆದದ್ದು ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಮಾಡುವಂತ காலை நாம் எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்த்து பேசுவோமாக. This morning let us all look upon him and speak unto ಈ him. ಬೆಳಗಿನ ವೇಳೆ ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ನೋಡಿ ಮಾತನಾಡೋಣ. காலையிலும் அந்த கண்மலையிலிருந்து நமக்காக தண்ணீரை புறப்பட செய்கிறார். This morning he makes water to flow out of the rock for us. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆ ಆತನ ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. ஜீவ தண்ணீருள்ள நதியாகிய தண்ணீர், The rivers of living water. ಜೀವವುಳ್ಳ ಒಳೆಯಾದ ನದಿಯಾಗಿದೆ. இது சந்தோஷத்தை உண்டாக்குற தண்ணீர். This is water which creates joy. ಇದು ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವಂತ இது நம்மை திருப்திப்படுத்துகிற தண்ணீர். It is the water which ಇದು satisfies us. ತೃಪ್ತಿಪಡಿಸುವಂತ ನೀರು. தேவ சமூகத்தில் நம்மை கழிவுறச் செய்கிற தண்ணீர். It is the water which makes us rejoice in the presence of God. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ನೀರು. அந்த கண்மலை நோக்கி பார்த்து பேசுகிற ஒருவருக்காக அந்த கண்மலையில் அவர் தண்ணீரை புறப்பட செய்கிறார். This morning he makes water to flow out of the rock for each one who looks unto him and talks to him. எல்லாரும் அந்த தண்ணீரை அனுபவிப்போமாக. Let us all experience that water. ನಾವೆಲ್ಲರೂ ಈ ನೀರನ್ನು ಅನುಭವಿಸೋಣ. சற்று நேரம் அந்த தண்ணீரினால் நிரப்பப்பட்டு நாம் கழிவுறோமாக. A little while being filled with that water, let us rejoice. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆ ನೀರಿನಲ್ಲಿ ತುಂಬಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋಣ. Hallelujah. Shidabana Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise thee, O Jesus. Praise the Lord, 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 praise the Lord. Shidabakalabakalabana today. Tudanamangadana Maharabana Kadarabana Kadarabakalabana Katanamanan today. Shidabaharabana Shidabakatu. Tiyonena Kedirayurvakinum Ayudangalave. Tiyonema Kedirayurvakinum Ayudangalave. Madinane Pudasakti Alini Pudam Jayapurana. இந்த நாட்டில் இந்த கண்மலையின் பிளப்பில் நாம் எல்லாரும் வந்து விடுவோமாக. In these days let us come to the cleft of the rock. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬೆಟ್ಟದ ಬಿದಿಕಿನಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಬಿಡೋಣ. ஏனென்றால் திடீரென்று அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். Because suddenly the Lord is going to appear. ಏಕೆಂದರೆ ಪಕ್ಕನ ಆತನ ಮಧ್ಯೆ ಆಕಾಶದಲ್ಲಿ மகிமையில் வெளிப்படுவார். Suddenly he shall appear in his glory. ಪಕ್ಕನ ಆತನ ಮಹಿಮೆಯ ಪ್ರತ್ಯಕ್ಷ வெளிப்பட்டாலும் அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் Whenever he appears we should be prepared to meet him. ಯಾವ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದ ಆತನ ಸಂಧಿಸಬೇಕಾಗಿದೆ. கண்மலையின் பிளப்பில் இருக்க வேண்டும். ನಾವು ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. We should stand in the cleft of the rock. கண்மலையில் பிளப்பில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். When we stand in the cleft of the rock we shall have a hope. ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಂದು நிச்சயம் உண்டாகும். We shall have an ಒಂದು assurance. ನಿಶ್ಚಯ ಉಂಟಾகும். நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். We shall have a boldness. ಒಂದು ಧೈರ್ಯ ಉಂಟಾகும். நான் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். I shall see my beloved face to face. ನಾನು ಯೇಸುವಿನ ಮುಖಾಮುಖವಾಗಿ ಕಾಣುವೆನು. மகிமையில் அவரை தரிசிப்பேன். I shall see him in his glory. ನಾನು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುವೆನು. இந்த கண்மலையின் பிளப்பில் வந்தால் அந்த நம்பிக்கை அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். When we come to the cleft of this rock the Lord gives us this hope and
and bold us. ಆ ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಬಂದರೆ ಧೈರ್ಯವನ್ನು ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்போது கண்மலையின் பிளப்பில் வந்து காணப்படும்படியாக நாம் தீர்மானம் செய்து கொள்வோமாக. Let us determine to always be seen in the cleft of the rock. ಯಾವಾಗಲೂ ಈ ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲಬಹರ್ ರಿಬಾನಾ ಶಿರಬಕರಬಕತುದೆ ರಿಗುದುದಬಕಲಬಕರಬಕತದಬಕತದಾನಿಯಾ. Praise thee, O God, praise thee, O God, praise thee, O God. Shidubika tidanka tidel guribana shidanamangadadabakatadabakatadi. தேவ மகிமை நம்பிக்கையதிலே திரியம் செய்தவே. தேவ மகிமை நம்பிக்கையதிலே திரியம் செய்தவே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மெய்யான கண்மலையாக இருக்கிறபடினால் நம்ம எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because our God is our true rock, let us praise Him. ನಮ್ಮ ದೇವರು ನಿಜವಾದ ಬಂಡೆ ಆಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கண்மலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த காலையில நமக்கு போதித்தபடினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the Lord having instructed us of all the blessings we can receive out of this rock this morning, let us praise God. ಈ ಬಂಡೆಯಿಂದ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆತನು ನಮಗೆ ಬೋಧಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கண்மலையிலிருந்து அவர் நமக்காக புறப்பட பண்ணுகிறதான தண்ணீருக்காக, அக்கினிக்காக, எண்ணெய்க்காக நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the water, for the honey, for the oil and for the fire which He makes to proceed out of this rock for us, let us praise God. ಈ ಬಂಡೆಯಿಂದ ನಮಗೆ ಹೊರಡುವಂತ ನೀರಿಗಾಗಿ, ಬೆಂಕಿಗಾಗಿ, ಎಣ್ಣೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலையில நாம் இந்த கண்மலை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This morning, for God having given us a privilege to lean upon our rock, shall we praise God. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಬಂಡೆಯನ್ನು ಹೊರಗಿಕೊಳ್ಳುವಂತ ಧನ್ಯತೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. Praise the Lord. Hallelujah. 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 இந்த கண்மலையின் பிளப்பில் இந்த நாட்டில் நாம் எப்போதும் காணப்பட நமக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Lord may help us to always be seen in the cleft of the rock, let us praise God. ಈ ಬಂಡೆ ಬಿರುಕಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವುದು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. Praise the Lord. Praise the Lord. விதமாய் அது சீக்கிரத்தில் வெளிப்பட போர் அவரை முகமுகமாய் தரிசிக்க, அவருடைய மகிமையை தரிசிக்க நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Lord may prepare all of us to see His face, to see His glory, because He is going to appear soon. Let us praise God. ಈಗ ಆತನು ಅತಿ ಬೇಗನೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವಾಗ ಆತನ ಮುಖವನ್ನು, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣಲು ಎಲ್ಲರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. இந்த காலையில நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம ஒரு பட்சமாய் பேசி நம்ம ஆசீர்வதித்ததற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This morning, for the Lord having brought all of us to His presence, having spoken unto us comfortably and blessed us, let us praise God. ಈ ಬೆಳಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸನ್ನಿಧಾನ ಕರೆತಂದು ನಮಗೆ ಪಕ್ಷವಾಗಿ ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. உலகம் முழுவதும் நடந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளோடு இந்த காலையில் நம்முடைய ஆராதனை நம்மை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This morning, for the Lord having blessed our service along with all the services of the saints throughout the world, let us praise God. ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லா கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Giving all the glory and honor to God, let's praise Him. ಎಲ್ಲಾ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். For the Father, the Son and the Holy Spirit shall we praise God. ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஜெபிப்போம். பரிசுத்த உள்ள பிதாவே, உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே.
இந்த மனமகிழ்ச்சியின் காலைக்காய் துதிக்கிறோம் கத்தாவே. இந்த காலவேளையிலே துதிக்கவும் மயப்படுத்தவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கத்தாவே இந்த இடத்துல எங்களை சேர்த்து கொண்டிருந்தபடினாலே நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் கத்தாவே. நம்முடைய சமூகம் எங்களுக்கு தந்து கத்தாவே நமக்குள்ள களி கூறவும் சந்தோஷிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். பலவிதமான நிலவரத்தோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்தான ஒவ்வொரு மக்களையும் கத்திர சந்திச்சு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நம்முடைய ஆலோசனை தந்து பரிசுத்தாவியானவர் எங்களோட வல்லமே எங்களோட மத்தியில் வல்லமையாக கிரியை செய்தபடினாலே நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவேளையிலும் கத்திர எங்களுக்கு நல்ல பாட்டுகளை தந்து ஜீவனோட சாட்சிகளை தந்து கத்திர எங்களோட பேசிக் கொண்டிருந்தபடினால் ஸ்தோத்திரம் கத்தாவே. கேட்ட வசனப்படி ஜீவிக்க முடியாது எங்களுக்கு கிருபை முடியாது வேண்டிக்கொள்ளோ கத்தாவே. நீர் எங்களோட கண்மலையா இருக்கிறபடினால கத்திர எங்களோட கண்மலை ஆண்டவரே. நீர் எங்களை ஜெனிப்பிச்சான கத்திரா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை கத்தாவே ரத்தத்தினாலும் ஆவியினாலும் வசனத்தினாலும் எங்களை ஜெனிப்பித்தீர் கத்தாவே. நீர் எங்களோட கண்மலையா எங்களை ரட்சித்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்தான ஜீவன் ஒரு நம்பிக்கைக்கா நீங்கள் பலனா இருக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நீர் எங்களுக்காய் கத்தாவே இந்த சரீரத்தை பிளர்க்கப்பட்டீர், எங்களுக்காய் ஒப்புடுக்கப்பட்டீர், வெளியாக்கப்பட்டபடினால ஸ்தோத்திரம் கத்தாவே. ஜீவனோட நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கப்படினால நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கத்தாவே. நீ கண்மலையில் நின்று தண்ணீரே கத்தாவே நீ பிளர்க்க பண்ணீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த எங்களோட தேவையை எல்லாம் நிறைவேறப்பட முடியாது கத்திர எங்களுக்கு உதவி செய்துட்டு அதுக்காக வேண்டிக் கொள்வோம் கத்தாவே. எங்களுக்கு ஒரு நாள் அந்த தண்ணீரினால் எங்கள் திருப்திப்பட்டு ஆண்டவரே மால் நாங்கள் போஷிக்கப்பட கத்தாவே எங்களுக்கு உதவி செய்தபடினால நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் கத்தாவே. கண்மலையில் கத்தாவே அக்கினி நீர் அக்கினியின் கத்தாவே உத்தரமல்லான தேவனாய் நீர் எங்களை எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களிலும் எங்களோட பேசி எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலை அளிக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாதையிலும் கத்தாவே நீர் எங்களுக்கு கண்மலையா எங்களோடு கூட இருக்கிறபடினாலும் எங்களுக்கு துதிக்கிறோம் கத்தாவே. எனக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே கண்மலை எண்ணெய் ஒழுகிறீர் கத்தாவே. ஆண்டவரே கிருபையை நாங்கள் பெற்றுள்ள ஜீவிக்க கத்திர நாளெல்லாம் உதவி செய்ய அந்த கிருபையின் நதியை நாங்கள் பெற்றுள்ள முடியாது கத்திர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே அந்த கண்மலையின் தேனை நீ கத்தாவே ஒழுக பண்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவன பிரமாணங்களே தேவன வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கும் போ ஆண்டவரே இந்த கிரகத்தை நீ சந்தோஷத்தினால் நிறைக்கிறீர், எங்களை கண்ணுகளை நீ பிரகாசம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனோட நம்பிக்கை எங்களுக்கு தரீறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சீக்கிரமா எங்களை கத்திரை நாங்கள் சந்திக்க போற கத்தாவே முகமுகமாய் தரிசிக்க போறோம் கத்தாவே. இந்த சிலாக்கியத்தை அந்த கண்மலையாய இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு தந்திருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜீவிக்க இந்த நாளிலாய் கத்திரை எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்வோம் கத்தாவே. அந்த மகிமையான நாள் கண்டு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியா கத்தாவே நீங்களை ஒரு தடவை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். அந்த நம்பிக்கையோடு ஒரு நாளும் ஜீவிச்சு எங்களை நம்பிக்கையை புதுப்பிச்சு ஜீவிக்க உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் ரத்த கோட்டைகளுக்குள்ள ஒருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும். கல்மனையானுக்கு கிறிஸ்துக்குள்ள எப்போதும் காணப்படும்படியா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இந்த வாரம் நடக்கும் கூட்டங்களை எல்லாம் ஆஸ்வதிக்கும் போகையில் வரையிலும் மக்களை எல்லாம் பாதுகாத்துள்ளும். நீரங்கள் ஒவ்வொருத்தரும் தொங்கினான வேலையை பூர்ணப்படுத்தி மகிமை நாள் கண்டங்களை ஒருத்தரை ஆயத்தப்படுத்துவே நாமத்தில் கேட்கிறோம் தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றென்றைக்குமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.